இந்த இடத்துல அறிமுகம் நான் முதல் முறையாக வேல்மாறல் பேசுறதுனால இந்த வேல்மாறலினுடைய ஒரு சில சிறப்புகளை சொல்லிட்டு வேல்மாறல் பகுதிக்கு நம்ம போகிறோம். இது அருணகிரி பெருமானாக இருக்கக்கூடியவர் வேல் வகுப்புன்னு கொடுத்தார். அது வேல் மாறலாக மாற்றப்பட்டது யாருன்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அப்படிங்கிறத தான் அதை மாற்றி கொடுத்தார். வேல் வகுப்பு எப்படியோ அதே தான் வேல் மாறலும். ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு பாட்டை மட்டும் ஒரு 108 முறை திருப்பி திருப்பி கொடுக்க வச்சார். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும். இந்த ஒரு பாட்டை மட்டும் 108 முறை ஒரு இல்லத்திலோ ஒரு இடத்திலேயோ அதை படிக்க 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 அந்த ஆன்மா சுத்தமடையும். 7 பிறவியில் செய்த கர்ம வினை தீரும். அதை ஒருவேளை கர்மா இல்லை, என்னம்மா எப்போ பார்த்தாலும் கர்மாவையே சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கூடாது. ஒருவேளை கர்மா இல்லை அப்படின்னா 7 ஜென்மத்திற்கும் புண்ணியம் தொடரும். இந்த வேல் மாறலோ அல்லது வேல் வகுப்போ 2 படித்தாலும் ஒரே பலன்தான், வேறு வேறெல்லாம் சொல்ல முடியாது. அருணகிரி பெருமான் பாடி கொடுத்தது வேல் வகுப்பாக கொடுத்தார். அதாவது பார்த்தீங்கன்னா மணி மந்திர ஔஷதம்னு சொல்வார். மணி மந்திரம் ஔஷதம். மணி என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீர்பாத வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா தேவேந்திர சங்க வகுப்பு அப்படின்றது நமக்கு மந்திரமாக இருக்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு சிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேல் வகுப்புன்னு சொல்லக்கூடியது. நிறைய பேருக்கு இது 3 தான் தெரியும். ஆனால் வகுப்பிலேயே அருணகிரி பெருமான் எத்தனை கொடுத்துருக்காருன்றது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. அது இன்றைய தினத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல அவர் வேல் வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை, அதாவது வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம், விருத்தத்தில் 3 கொடுத்தார். ஆனால் வகுப்பில் மட்டும் பாருங்க, கடை கணியல் வகுப்பு ஒன்று கொடுத்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேல் வகுப்பு, சீர்பாத வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு, சேவகன் வகுப்பு, வீரவாள் வகுப்பு, திருவேலைக்காரன் வகுப்பு, வேடிச்சி காவலன் வகுப்பு அப்படின்னு கொடுத்தார். இந்த வகுப்பு மட்டும் இத்தனை மாறுது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு. எல்லாவற்றையும், அதாவது அருணகிரி பெருமான் நிறைய பேருக்கு இந்த ரகசியமெல்லாம் பெரும்பாலும் தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய நாம் கந்தசஷ்டி கவசம் படிப்பது போல மயில் விருத்தத்தையோ வேல் விருத்தத்தையோ சேவல் விருத்தத்தையோ படிக்கிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு படிக்கிறத விட்டுட்டோம். இன்னொன்று என்னென்னா திருப்புகள் இப்போ தான் கொஞ்சம் பிரபலமடைந்து கொண்டு இருக்கு. ஏன் அப்பெல்லாம் பிரபலம் அடையலைன்னா தெரிஞ்சவங்க மட்டுமே, கேட்டவங்க மட்டுமே, படித்தவங்க மட்டுமே படித்தாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் பதம் பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய பதம் பிரித்து புக்ஸுகளை புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அதனால் படிப்பவர்கள் அத்தனை பேருமே விரும்பி படிக்கிறாங்க. இப்பெல்லாம் ஓரளவுக்கு திருப்புகள் ஒருத்தருக்கு ஒரு 10 திருப்புகள், பிடிச்ச திருப்புகள் அப்படின்னு, கல்யாணத்துக்கு ஒரு திருப்புகள், குழந்த பாக்கியத்துக்கு ஒரு திருப்புகள் அப்படின்னு ஒரு திருப்புகளை இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்க முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அருணகிரி பெருமான் ஒன்றை கொடுத்தார். ஆனால் அது பெரும்பாலும் யாரும் என்னைய வரைக்கும் சொன்னதே இல்லை, யாருமே சொன்னதில்லை. அது நான் சொல்கிறேன் பாருங்க. திரு எழு கூற்றறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கூற்றிருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்த ஒரே பாட்டிலேயே அனைத்தும் கொடுத்துருப்பார். முருகப்பெருமான் எதனால் அவதாரம் செய்தார் ஒன்றாச்சா? முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைத்தாரா? முருகப்பெருமான் அதுக்கப்புறம் அவரே படைத்தாரா? அதுக்கப்புறம் அவரை சிறையில் அடைத்ததற்கு சிவபெருமான் காரணம் கேட்ட பொழுது சிவபெருமானுக்கு உபதேசனை செய்தாரா? அதையே அதுக்கடுத்த பிறகு இந்த சூரபதமன் என்னென்ன கொடுமை பண்ணானோ, இந்த தேவேந்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்கள் துன்பம் என்ன பட்டாங்க அப்படிங்கிறதையும், அதுக்கடுத்து அவர் வேல் வாங்கியதையும், சிவபெருமானுக்கு உபதேசனை செய்ததையும், திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் செய்ததையும் ஒரே பாட்டில் கொடுத்துருப்பார். கடைசி பாட்டு அதுதான்.
ஆனால் அந்த பாட்டை இன்னைய வரைக்குமே யாரும் படித்ததாகவே தெரியல. படிச்சிருக்கான், அப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது. ஏன் இதை சொல்கிறோன்னா, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு. இதெல்லாம் படிக்கலாமா? ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு சந்தேகம். இதெல்லாம் மகா மந்திரமாச்சே, வீடுகளில் படிக்கலாமா? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அருணகிரி பெருமான் 16,000 திருப்புகழ் பாடினார். எவ்வளவு? 16,000 திருப்புகழ் பாடினார். அதில் நமக்கு கிடைச்சது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 1000 சொச்சம், கிட்டத்தட்ட ஒரு 1300 இல்லைன்னா 1600க்கு உள்ளரை தான் கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது அனைத்துமே செல்லரிக்கப்பட்டு ஓலை சுவடியிலேயே போய்விட்டது. நாங்கள் யாராவது என்றைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? ஏன் அது செல்லரிக்கப்பட்டது? ஏன் அது நமக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை? நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, பெரும்பாலும் முழுக்க முழுக்க என்ன சிந்திச்சுட்டு இருக்கோம்னா, நமக்கு கிடைக்காதது அது செல்லரிச்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, மனிதர்களுக்கு தேவையானதை மட்டும் முருகப்பெருமான் பூமியில் விட்டுட்டார். மற்றதையெல்லாம் அவர் லோகத்துக்கு, கந்தலோகத்துக்கு அதை கொண்டு போயிட்டார். இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன மேடம் இப்படியெல்லாம் சொல்றீங்க, என்னம்மா இப்படியெல்லாம் சொல்றீங்கன்னு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திருப்புகழ் முன்ன தோன்றியதா, திருவாசகம் முன்ன தோன்றியதா? திருவாசகம் தானே முன்னாடி தோன்றியது. ஆனா திருப்புகழ் ஒரு 500 ஆண்டு காலம், திருவாசகம் கிட்டத்தட்ட மாணிக்க வாசகருடைய காலம் எப்பொழுது? 4ஆம் நூற்றாண்டா 7ஆம் நூற்றாண்டா? 4ஆம் நூற்றாண்டா? அப்ப இன்றைய தினத்திலிருந்து எவ்வளவு ஆண்டு காலம் முன்னாடி? ஒரு 1700 வருஷம் இருக்குமா? 2000ன்னு வச்சுக்குவோம். அதுல இருந்து ஒரு 1000, குறைஞ்சபட்சம் ஒரு 1500 வச்சுப்போமே. 1500 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக எழுதப்பட்ட திருவாசகத்தில் ஒரு வாசகம் கூட குறையாம இன்னைக்கு வரைக்கும் செல்ல அரிக்காம இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இறைவன் மனித குலத்திற்கு அது தேவை என்பதனால அதை அப்படியே வச்சிருக்கார். அப்படியே வச்சிருக்கார். எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்லுவோம், இன்னொன்னு சொல்லுவோம். என்ன சொல்வீங்க? அது சிவபெருமான் கைப்பட எழுதி கொடுத்ததுமா, அதனால அது அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாதுன்னு. அப்ப முருகப்பெருமானுக்கு சக்தி இல்லையா? அவர் சொல்லிதானே படிப்பு. எது படிப்புக்கு பள்ளிக்கூட பக்கம் போகாத அருணகிரி பெருமான் திருப்புகழ் பாடினார். இலக்கணத்துக்கு உதாரணமே இன்னைக்கு திருப்புகளை வச்சுதான் இலக்கண உதாரணம் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லா இலக்கணமும் அவ்வளவு எளிதாக படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எந்த வாத்தியார் வச்சு அவருக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்தாங்க? இல்லை இல்லையா? ஆனா திருப்புகள் நமக்கு கிடைக்கல. 16,000 திருப்புங்கள் எங்க, ஒரு 1000 சொச்சம் எங்க? யோசிச்சு பாருங்க, கிடைக்கல. ஆனா இந்த மாதிரி சிலதெல்லாம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, மனித குலத்திற்கு தேவையானவற்றை மட்டும் இறைவன் இந்த பூமியில விட்டுட்டார். அப்ப அது என்ன காரணம்? படிக்க வேண்டும். படித்தால் என்ன நன்மை? நம்மளுடைய துன்பம் தீரும். துன்பம்னா என்னது? பிறவி துன்பம். 2 நோய் இருக்கா நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும். என்ன நோய்? ஆசை என்கின்ற நோயும் பிறவி என்கின்ற 2 நோய் இருக்கு. இந்த 2 நோயையும் விரட்டக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா, வேல் வகுப்பு, வேல் மாறல். 2. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நமக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்குன்னு இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க. கந்தர் அனுபூதின்னு ஒன்று பாடினார். கந்தர் அனுபூதின்னு ஒன்று பாடினார்ல, அது ஏன் அழியலைன்னு அப்பயாவது சிந்திச்சிருக்கிறோமா? கந்தர் அலங்காரம் பாடினார், அது அவருடைய உருவத்திலே பாடினார். ஆனால் கந்தர் அனுபூதின்னு ஒன்று பாடியிருக்கார் அருணகிரி பெருமான். அது எப்படி பாடினார், எப்போ பாடினார்? கிளி ரூபத்திலிருந்து பாடினார். கிளிக்கு பேச்சு வருமா? கிளிக்கு பேச்சு வருமா? வராது. இல்லை, நாம சொன்னா திருப்பி ரிட்டர்ன் சொல்லும். அப்ப சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம அப்ப முருகப்பெருமான். அவரு சொல்ல 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 அந்த கிளி பாடுச்சு. அதனால அந்த கந்தர் அனுபூதி முழுசா கிடைச்சது. கந்தர் அலங்காரம் நமக்கு முழுசா கிடைச்சது. அப்ப இதெல்லாம் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி வருகிற பொழுது, மனித குலத்திற்கு தேவையானவற்றை மட்டும் இறைவன் இந்த பூமியில் விட்டு வைத்தார். தேவலோகத்திற்கு தேவை என்பதனால அவர் மெத்ததெல்லாம் அவர் கொண்டு போயிட்டார். அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், செல்லரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதல்ல காரணம். இறைவன் அவருக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி தான் திருவாசகம் அழியாமல் இருப்பதற்கு இன்னொரு மூல காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த உலகம் அழியும், இந்த உலகம் முழுவதுமே அழிந்து விடும்.
அழிகிற பொழுது சிவபெருமானுடைய சொரூபத்துக்குள், ஏன்னா அன்னைக்கு பிரதோஷம், இதையும் சிந்திப்பது ரொம்ப விசேஷம். பிரதோஷம் இதை சிந்திப்பதில் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா எல்லா ஜீவன்களும் சிவபெருமானுடைய லிங்கோத்பவருக்குள்ள போய் ஐக்கியமாயிடும். 5 பிரதோஷ வகை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். நித்திய பிரதோஷம், சனி பிரதோஷம், அதுக்கடுத்து வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், அதுக்கடுத்து பிரளய பிரதோஷம்னு 5 வகை உண்டு. இந்த 5 வகையில் 5ஆவதாக ஒரு பிரதோஷம் சொன்னேன் இல்லையா, பிரளய பிரதோஷம். நாம் யாரும் இருக்க மாட்டோம். ஏன்னா லிங்கோத்பவருக்குள்ள போய் எல்லாரும் ஐக்கியமாயிடுவோம். அப்படி லிங்கோத்பவருக்குள்ள ஐக்கியமாயிட்டா சிவபெருமானுக்குள்ள சக்தியும் ஐக்கியமாயிடுவா, பிரம்மா ஐக்கியமாயிடுவார், இருக்கக்கூடிய அனைத்து அண்ட சராசரங்களும் ஐக்கியமாயிடும், பிரம்மா நாராயணர் எல்லாருமே ஐக்கியமாயிடுவாங்க. அப்ப சிவபெருமான் தனிமையில இருப்பார், தனிமையில இருப்பார், துணை இருக்கார். தனக்கு ஊழி காலம் வருகிற பொழுது துணை இருக்காதே என்பதற்காகவே பாடப்பட்ட ஒரே ஒன்று எதுன்னா திருவாசகம். அதனாலதான் ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. அதுக்கு என்ன அர்த்தம் இன்னைய வரைக்கும் நம்ம எல்லாம் சிந்திச்சதே இல்லை. அழிகிற பொழுது, உலகம் அழிகிற பொழுது சிவபெருமான் தனியா இருப்பார், துணைக்கு எதுவுமே இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாதேன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசக பெருமானை பாட சொல்லி அவர் உட்காந்து எழுதினார். ஏன், ஊழிகாலம் வர்றதுக்கு முன்னாடி எழுதி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா துணை எதுடான்னு கேட்டா திருவாசகம். அப்போ அந்த திருவாசகம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஊழி காலம் வருகிற வரைக்கும் திருவாசகம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா சிவபெருமானுக்கு துணையாதான். இப்ப புரிஞ்சுச்சா? அப்போ ஒரு செயலை இறைவன் நமக்கு ஒரு பாடல் வடிவத்தில் கொடுத்திருக்கார் அப்படின்னா நாம் எல்லாம் படிக்கணும். ஒரு முறையாவது படிக்கணும், ஒருவராவது படிக்கணும். படிக்கக்கூடாதுன்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்க வேண்டாமே. வேல் வகுப்புலேருந்து எடுத்து வேல் மாறலாக நமக்கு மாற்றி கொடுத்துருக்க வேண்டாமே. ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, படித்தா சில பேருக்கு கஷ்டம் வருதுன்னு சில பேர் நினைக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், நான் முதல் முறையில் திருவண்ணாமலையில் ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக ஒரு நிகழ்வு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் புதுசாக அப்போ தான் வேல்மாறலுக்கு விளக்கம் கொடுத்தேன். கிருத்திகைக்கு அங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து. இப்போ எப்படி இங்கே எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி அங்கே பண்ணுவாங்க. கிழக்கு கோபுர வாசலில் வச்சு அதை ஒரு சார்மினார் போட்டு பெரிய மேடை போட்டு ஒவ்வொரு கிருத்திகைக்கும் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்படி பண்ணும் பொழுது என்னை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் எதையோ பேசிட்டாங்கம்மா, நீங்கள் வேல் வகுப்பு பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் வேல் வகுப்பு முதல் முறையாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறேன். இரவு 10:30 மணிக்கு தான் அது முடிஞ்சது. நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 7:30 8 மணிக்கு தான் ஸ்டார்டிங் ஆகும், 10:30 மணிக்கு தான் முடிஞ்சது. என்னை டிஃபன் சாப்பிட வச்சு நான் போய் வண்டியில் போய் ஏறுறேன். இது நடந்த உண்மை. அப்போது ஆட்டோவில் என்னை ஏற்றி விடுறாங்க பஸ்ஸுக்கு. நான் ஆட்டோவில் போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறணும். போகும்பொழுது நான் சைலண்ட்டாக போகிறேன். ஆட்டோக்காரர் கேட்குறாரு, அம்மா உங்களை பார்த்தா பேச்சாளர் மாதிரி தெரியுது, நீங்கள் பேசுகிறதுக்கு வந்திருந்தீங்களான்னார். ஆமான்னு. அம்மா இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்டார். நான் இன்னைக்கு வேல் வகுப்புன்னு எடுத்தேன்னு, வேல் வகுப்பு எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், உடனே பார்த்தா அவர் ஏற்கனவே எப்பயோ வாங்கி வச்சிருக்கிறார். அவர்கிட்ட ரொம்ப நாளாக எனக்கு இந்த வேலை எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட இருந்தால் இந்த வேலை நீங்கள் பூஜிப்பீர்கள்னு என்னால் இவ்வளோ ஆயிட்டு இருக்கும். அந்த வேலை என் கையில் கொடுத்தார். இது எவ்வளவு அதிசயம்னு பாருங்க. எனக்கும் அதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் யாரோ நான் யாரோ. ஒரு ஆட்டோக்காரர் ரூபத்தில் வேல் விருத்தம் நான் முதல் டைமே அப்போ தான் சொன்னேன். அந்த வேல் விருத்தத்தை, அந்த வேல் மாறலை, அந்த வேல் வகுப்பை நான் அப்போ தான் அங்கே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த இடத்துலையுமே வேல் மாறலே வேல் வகுப்பையோ எடுத்ததே இல்லை. ஆனால் அந்த ஆட்டோக்கார் எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த வேல் என் வீட்டில் இன்னைய வரைக்கும் இருக்கும், இன்னைய வரைக்கும் வச்சுருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தார் அவர். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு துணையாக அது வரும். எப்போ வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அதனால வீடுகளில் படிக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினமும் படிக்கலாமா, சுத்தபத்தமாக இருந்து படிக்கலாம். இந்த சுத்தபத்தம்னா என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த நான்வெஜ் எடுக்காமல் இருந்து படிக்கணும். இன்னொன்று அதே மாதிரி வீடை நம்ம உட்காந்து படிக்கிற இடத்தையாவது நாம் நம்ம கையால் தொடச்சிட்டு ஒரு சின்ன பாய் மாதிரி போட்டு அங்கே உட்காந்துடும்.
படிக்கிற பொழுது ஒன்றும் வேண்டாங்க, ஒரு சின்ன குட்டியாக இவ்வளோண்டு ஒரு அகல் விளக்கில் ஒரு கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி ஏற்றிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு உட்கார்ந்து நீங்கள் படிக்கலாம். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய மகா மந்திரம் எதுன்னு கேட்டால் வேல்மாறல். நீங்கள் என்ன கேட்டாலும், குழந்தை கேட்டா, கல்யாணம் கேட்டா, வேலை கேட்டா, முக்தி கேட்டா, அதுக்கப்புறம் பிறவி வேண்டான்னு சொன்னா, இல்லை எங்களுக்கு என்ன துன்பம் இருக்கோ, நோய் வேண்டான்னு சொன்னா, எல்லாவற்றிற்கும் தீர்வு என்பது இந்த வேல்மாறல். அதை அவ்வளவு சிறப்பாக கொடுத்தார், அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று, இந்த வேலை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமான் அவதாரம் ஆயிட்டார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் நின்ற பிரம்மமாய் நின்ற ஜோதி பிடம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வு பெறுவதற்காக அவர் அவதாரம் பண்ணிட்டார். வந்தாச்சு. இப்போ அசுரனை அழிக்கணும். தேவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லா தேவர்களும் ஒவ்வொரு ஆயுதம் கொடுத்தாங்க. 11 கையில் ஆயுதம் கொடுக்கப்பட்டது. 11 கையில் ஆயுதம் கொடுத்துட்டாங்க. இப்போ 11 கையில் ஆயுதம் கொடுத்ததுக்கு அப்புறமா 12வது கை சும்மா ஆகுது. இந்த தேவேந்திரன் மனசுக்குள்ள அப்படியே வருத்தப்படுறாரா, எங்க அபயகரமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாரோ. அபயகரம்னு ஒன்று இருக்குல்ல, ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னா சூரபதமன் காலில் விழுந்தா ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு, அவனை அழிக்க முடியாது. சப்போஸ் இவங்க அவன் வரான், இந்த அபயகரம் இப்படி காமிச்சிட்டாருனாவே இந்த ஆசீர்வாதம் போய் அவனுக்கு பட்டுடும். பட்ட உடனே ஆயுதம் இல்லாத கரத்தினால ஆசீர்வாதம் செய்யப்பட்டால் என்ன ஆகும்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான், அவனுக்கு அழிவு இருக்காது. அப்ப தேவர்களுடைய துன்பம் என்னவாக இருக்கும்? நீண்டு கொண்டே போகும். நீண்டு கொண்டே போகும்னா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நாளைக்கு முடிவு பெறுன்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே 60 லட்சம் ஆண்டு காலம். எவ்வளவு ஆண்டு காலம்? 60 லட்சம். ஏன் 1008 அண்டங்களை 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம். அவ்வளவு ஆண்டு காலம் துன்பப்படுறாங்க. அவ்வளவு ஆண்டு காலம் துன்பப்படுகிற பொழுது இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கணுமா இல்லையா? துன்பம்னா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கெல்லாம் சொல்றீங்க, என் துன்பம் பெருசு, அதை விட இன்னும் துன்பம் பெருசு. சில பேர் பச்சின்னு புடவை கட்டின்னு இருக்கா, நன்னா இருக்கா, கழுத்து நிறைய போடு. ஆனால் இப்படிதான் நம்ம எல்லாம் நினைச்சுன்னு இருக்கோம். இந்த 33 கோடி தேவர்கள் பட்ட பாடு இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லி அவ்வளவு எளிதாக மாளாது. அதை சொல்ற ஒன்னொன்னா பட்டியலிட்டு சொல்ற அருணகிரி பெருமானே சொல்ற, உங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக நான் சொல்றேன். இந்த சூரியன் உதிக்கிறான்ல, அவனை கூப்பிட்டார், வாங்க என்ன உன் பேரு? ஆதித்தன்னு சொல்லுவாங்க, தினகரன்னு சொல்லுவாங்க, சூரிய பகவான்னு சொல்லுவாங்க. எந்த யூனிவர்சிட்டியில் வாங்கின பட்டம்? பேர் மட்டும் சூரியன். சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி இதில் எல்லாம் நிறைய வெயில் காயிறியாமே, அந்த வேலையெல்லாம் அங்கே வச்சுக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் காயுது. அதெல்லாம் வச்சுக்க கூடாது. எப்பயும் குழு குழு மணாலி மாதிரி இருக்கணும், ஊட்டி மாதிரி இருக்கணும், சிம்லா மாதிரி இருக்கணும். யாரெங்க இவனை வச்சு வெளியில தள்ளு, நானே போயிடுறேனுங்கோ. அடுத்து இந்த பாதி நாள் தேயறானே, பாதி நாள் வரானே, அவன் எவன்? எனக்கு பேர் தெரியாது சுவாமி, அவனை கூப்பிடுங்க உள்ள. உன் பேர் என்ன? சந்திர பகவான். அப்புறம் மதின்னு சொல்லுவாங்க. மதின்னு ஒரு பேரட, தமிழ் டிக்ஷனரியை பார்க்கணும். அப்புறம் பாதி நாள் தேயிற, பாதி நாள் வளர்ற சுவாமி, மாமனார் சாபம். அதெல்லாம் இங்கே வச்சக்கூடாது. எங்கள் பிள்ளைங்க சந்திரா வான்னா முழு பௌர்ணமியாக வரணும். ஃபுட்பால் விளையாடுவாங்களாம். என்ன விளையாடுவாங்க? ஃபுட்பால். சரி, அதாவது பரவாயில்ல. போ, யாரெங்க இவனை 2 உதவிடு, நானே போயிடுறேன். அவரும் வெளியில் வந்துட்டார். அடுத்து யாரெங்க நின்றுட்டு இருக்கிறது? நான் தாங்க. பேர் என்ன? யம தர்ம ராஜா. என்னது? யம தர்ம ராஜா. கூற்றுவேன்னு சொல்லுவாங்க, யமன்னு சொல்லுவாங்க, காலேன்னு ஏண்டா ஒருத்தனுக்கு இத்தனை பேரடா? ஒரு பேரை வைக்க மாட்டீங்க? ஒருத்தன் இல்லாமல் சரியில்லை, ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர்? சூர பதுமன், அவ்வளவுதான். வேற பேர் ஏதாவது இருக்கா? இல்லை. என்னமோ எல்லாரும் சொல்றதை சொல்லிட்டேன். என்ன வேலை? உயிர் பிடிக்கிற வேலை. அந்த வேலையை இங்கே வச்சுக்க கூடாது, நாங்களே பார்த்துக்கிறோம். அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உனக்கு என்ன வேலை? ஆமா, என்னமோ பேர் சொன்னிய, லைனா சொல்லு. தர்மராஜா, அப்புறம் யம, அப்புறம் கூற்றுவன், அப்புறம் காலன். கரெக்ட். இதான், இந்த வேலை தான் உனக்கு நல்லா இருக்கும். எங்கள் அரண்மனை இருக்குல்ல, ஆமாம், அங்கே மணி இருக்கா? இருக்கு. 1 மணி ஆனால் 1 மணி அடி.
2 மணி ஆனால் 2 மணி அடி. மணி அடிக்கிற வேலை யாருக்கு? காலனுக்கு, யம தர்மராஜாவுக்கே இந்த வேலை. சரி, அதுக்கடுத்து வந்தார் நம்ம பிரம்மா வரார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்தா தாடி கீடி எல்லாம் இருக்குது, முகம் நாளாக இருக்குது. ஆமாம், யார்? உங்கள் அப்பா காசிபர், காசிபருக்கு அப்பா மரிஷி, மரிஷிக்கு அப்பா நான், எனக்கு அப்பா நாராயணர். இப்போ என்ன சொல்ல வர? நான் உனக்கு பாட்டேன். ஓ, பாட்டனா? சரி சரி, அப்போ வயசாயிடுச்சு, தாத்தா வயசாயி. ஆமாம், என்ன வேலை செய்கிறீங்க? படைக்கிற தொழில். அந்த வேலையெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். படைக்கிற தொழில். உனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியுமா? நல்லா பார்ப்பேன். வீடு வீடாக போய் அமாவாசை தெரிய மாட்டேங்குது எங்கள் பிள்ளைங்களுக்கு, கிருத்திகை தெரிய மாட்டேங்குது, பிரதோஷம் தெரிய மாட்டேங்குது, ராவுகாலம் தெரிய மாட்டேங்குது, யமகண்டம் தெரிய மாட்டேங்குது. வீடு வீடாக போய் பஞ்சாங்கம் பார்த்து சொல்லும். பிரம்மாவுக்கு வேலை என்ன? பஞ்சாங்கம் பார்த்து சொல்கிற வேலை. சரி, அதுக்கடுத்து யார் அப்படின்னு பார்த்தார். நாராயணன். ஆமாம், உங்கள் பேர் என்ன? பெருமாளன்னு சொல்லுவாங்க, கோவிந்தன்னு சொல்லுவாங்க, நாராயணன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க, ராம். ஏயா இத்தனை பேரையா ஒருத்தனுக்கு? இருக்கட்டும் இருக்கட்டும், பேர் நீண்டுகிட்டே போகுது. ஆமாம், நீங்கள் யார்? இப்போ வெளியில் போனார்ல, அவருக்கு அப்பா. எனக்கு என்ன? கொல்லு பாட்டேன். ஆமாம், வேற ஏதாவது நல்ல பேர் இருக்கா? இருக்கு இருக்கு. என்ன பேர்? என்ன பூலோகத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன பேர்? வரதராஜன். அப்படின்னா வரம் கொடுப்பேங்க வீடு வீடாக போய். நல்ல வேலை நல்ல வேலை, நினைவுபடுத்துறேன். வீடு வீடாக போய் சூரபதமனுடைய என்னுடைய ஆட்சியில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எதை அசுர குலம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைங்கள்லாம் கோடீஸ்வரனா குறையில்லாமல் இருக்கணும். போய் வீடு வீடாக வரம் கொடு. இவர் போறார். சார் வரம் வேணுமா? சாயங்காலத்துக்கு வாயா. ஏயா உயிரை வாங்கின்னு இருக்க? சார் வரம் வேணுமா? வேணும் வேணும். இரும்பு பெட்டியை கொடுத்து தங்கமாக மாற்றி கொடு. யாருக்கு வேலை? பெருமாளுக்கு வேலை. நீங்கள் யோசித்து பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு. இதை விட இன்னொரு கொடுமை இருக்கு. 33 கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல, தினமும் தங்கத்தினால் ஆன தாமரையை கொண்டு போய் சிவபெருமான் பாதத்தில் போட்டு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரை யானை. அப்பேற்பட்ட பெருமாளை வணங்குறதுக்கு இவங்க தங்க தாமரையை கொண்டு போய் பூஜை பண்ணாங்க. இப்போ சேத்து தாமரையும் கிடைக்கல. இப்போ என்ன கிடைச்சுன்னு இருக்கு? சூரபதமன் கூப்பிட்டான். அந்த தேவர்கள் தலைவன் அவனை கூட உள்ள கூப்பிட்டார். அப்படி உள்ள வர்றார். வந்த பொழுது சொல்றார், உன் பேர் என்ன? தேவேந்திரன். ஆமாம், 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் நீதானே? நீதானே அந்த திருமாலை ஏவி விட்டு எங்க அசுர குலத்தை மொத்தமாக போட்டு தள்ளன, அழிச்சிட்டல்ல? ஆமாம். அதுக்கு தான் தண்டனை. என்ன? ஒன்றும் இல்லை. என்ன வேலை செய்வீங்க? நாங்கள் பூக்கூடை கொண்டு போய் யாருக்கு பூஜை பண்ணுவோம்? சிவனுக்கு பூஜை பண்ணுவோம். அந்த வேலை இங்கே வேண்டாம், நாங்கள் பண்ணிக்கிறோம் அந்த வேலையெல்லாம். நீ என்ன பண்ணுற? விடுவிடா போய் ABCD 4 ஒன்றுத்துலேயே இருக்கான் விட்டமின். அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடு. ABCD எதில் இருக்கு? அதான் அந்த கடலில் ஏதோ நீந்துமாமே, புரிஞ்சுதா? அதை கொண்டு வந்து கொடு. அதுவும் எங்கள் பெண்களுக்கு கழுவெல்லாம் தெரியாது, ஆயவும் தெரியாது. நீயே பிடிச்சி, நீயே ஆஞ்சி, நீயே கழுவி கொடுத்துடு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு பெண்கள்கிட்ட போய் நாங்கள் என்ன சாப்பிடுவோன்னு சொல்லி கேட்டுட்டு போய் பிடிச்சிட்டு வா. எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு கொடுமைன்றீங்க. அப்போ பூக்கூடைய சுமந்தாங்களா இல்லையா? அவர்கள் என்ன கூடைய சுமக்கிறாங்க? இப்போ நாற்றம் எடுத்த மீன் கூடைய சுமக்கிறாங்க. நாற்றம் எடுத்த மீன் கூடை, வாசனை மிகுந்த பூக்கூடை போயிடுச்சு, தங்க தாமரை போயிட்டது. இப்போ எதில் சுமக்கிறாங்க? தலையில் மீனை சுமக்கிறாங்க. இந்த உடம்பெல்லாம் அந்த நாற்றம், அந்த தண்ணி ஒழுகுதான், அந்த நாற்றம் எடுக்கிறான். அந்த நாற்றத்தினால் அவர்களால் என்ன பண்ண முடியல?
உணவு அருந்த முடியல. என்ன அருந்த முடியல? நீங்கள் என்னதான் டன் கணக்கில் மல்லிப்பூவை கொட்டி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு 4 இதை வச்சிங்கன்னா என்ன வாடை வரும்? ஆமாம், மல்லிப்பூ வாசனை வராது, இந்த வாசனை தான் வரும். உண்டா இல்லையா? அப்போ உடம்பெல்லாம் நாறுகிறது. அதனால என்ன இல்லை, உணவு எடுக்க முடியல. ஒரு நாள்னா பரவாயில்ல, எத்தனை நாள்? 60 லட்சம் ஆண்டு காலம் இவ்வளவு துன்பத்தையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் யாரு? இப்போ முருகப்பெருமான் அவதாரம் பண்ணிட்டார். 11 கையில ஆயுதம் இருக்கு. ஒரு கையை அபயக்கரமா காட்டலான்னு நினைக்கிற பொழுது சிவபெருமான் நினைக்கிறார், அச்சோ இந்த அபயக்கரத்தை காட்டிட்டான்னா சூரபதமனை அழிக்க முடியாதேன்னு என்ன பண்ணாரா, 1000 கோடி சூரியனை புடிச்சாராம். எத்தனை சூரியன்? 1000 கோடி சூரியர்களை பிடிச்சி உரல்ல போட்டு இடிச்சு அதை உருக்கி அதுக்கப்புறம் வாத்தாராம். அப்படி வாக்குற பொழுது அதை வேலாயுதமாக வாத்தாராம். வாத்த முடிச்சா அது அப்படியே மின்னுதான், தக 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 தகன்னு மின்னுதான். இப்ப சிவபெருமான் கையில எடுத்துட்டார் அந்த ஆயத்தை. எடுத்த உடனே நினைச்சாங்க, எல்லா தேவர்களும் நினைச்சாங்க, இது என்ன சிவபெருமான் கையில வேலாயுத்தை எடுக்கிறாரு, அப்ப முருகன் கையில கொடுக்க மாட்டாரோன்னு ஒரு பயம். ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா, சிவபெருமான் கருணை மிகுந்தவர், வரம் கொடுத்ததே இவர் தான். யாருக்கு? சூரபதுமனுக்கு. இப்போ இவரால் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா அவன் தவம் பண்ணிட்டான். அவனை தவம் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, கருணை தெய்வம் யாரு? சிவபெருமான். சண்டை போட்டதா எதுலையாவது வரலாறு இருக்கா பாருங்க? ஒன்று பொண்டாட்டியே விட்டுருப்பார் சண்டை போடுறதுக்கு, இல்லைன்னா 4 பிள்ளைங்களை விட்டுருப்பார் சண்டை போடுறதுக்கு. தேவி பாகவதம்னு ஒரு பாகவதம் இருக்கு. அந்த பாகவதத்தில் சங்கசூடன் ஒருத்தன் இருந்தான். அவங்ககிட்ட இவ தான் டைரக்டாகவே சண்டைக்கு போனார். ஆனால் இந்த முருகப்பெருமானையும் காளியும் விட்டுட்டார் சண்டைக்கு. சங்கசூடன் இடத்துல 2 பேரும் ஒரு யுகம் சண்டை போடுறாங்க. 60,000 ஆண்டு காலம் சண்டை போடுறாங்க. நாராயணர்கிட்ட சொல்லிட்டு வந்தார், நாராயணா நான் கூப்பிட்டா நீ என் பின்னாடி வரணும்னார். யாரு? சிவபெருமான். சிவபெருமான் கூப்பிடுவார் கூப்பிடுவார் கூப்பிடுவார்னு 60,000 ஆண்டு காலம் நின்றவாகலே நின்றுந்தாரான் பெருமாள். எப்போ கூப்பிடுவாரோ தெரியலேன்னு. ஆனால் அந்த 60,000 வருஷம் இவர் என்ன பண்ணார்னா, முருகப்பெருமானும் அந்த காளி தேவியும் மாறி மாறி சண்டை போடுற, சபாஷ் முருகா சபாஷ் காளி, சபாஷ் முருகா சபாஷ் காளி, தாளம் போட்டு உட்காந்துருந்தாராம். சண்டைக்கு தாளம் போட்டுட்டு உட்கார்ந்துருந்த பெருமான் யாருன்னா சிவபெருமான். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட பெருமான் கையில இப்ப வேலாயுதம் வந்திருக்கேன், ஆனா இவர் போனா சண்டையே போட மாட்டாரு. இவரை எண்ணிச்சு என்ன பண்றதுன்னு யோசித்த தேவர்கள் பார்த்தாங்க, சுவாமி வேலாயுத்து கையில வச்சுன்னு இருக்கீங்க. ஆமா ஆமா, என் பொண்டாட்டி எங்க காணோம்? சுவாமி நான் இங்க தான் இருக்கேன். அம்பாள் சொல்றா, நீ இதை தொட்டு கொடு, ஆசீர்வாதம் பண்ணி கொடு. அப்பன் நான் ஆசீர்வாதம் செய்வதை காட்டிலும் அம்மை நீ ஆசீர்வாதம் செய்வது சிறப்பு. நல்லா கேட்டுக்கணும் கதையை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தாய் தந்தையர் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உலகத்தையே வெல்ல முடியும். தாய் தந்தையர் ஆசீர்வாதம் இல்லைன்னா வெல்ல முடியாது. இப்ப இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, முருகப்பெருமான் வென்றார் என்பது உண்மை. ஆனா யாருடைய ஆசீர்வாதத்தினால? இவர் 1000 கோடி சூரியர்களை பிடிச்சு உருக்கி வார்த்து கொடுக்கிறார். எதை? வேலாயுத்தை. ஆனா அது யார் கையில கொடுத்தார்? அம்பாள் கையில கொடுத்தார். அம்பாள் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கிறார். அதனால அதுக்கு பேர் சக்தி வேல்னு பேர். இப்ப சக்தி ஆயிடுச்சு. இப்ப சக்தியும் சேர்ந்திருக்கு. இப்ப கையில கொண்டு போய் என்ன பண்றாங்க, சிவசக்தி வேலாயுதமாக அங்க கையில போகுது. இந்த வேலாயுதத்தினுடைய பெருமை இது சொல்லணும்னா இன்னும் போயிட்டே இருக்கும். இப்ப கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட வேலாயுதத்தினுடைய பெருமையை வேல் வகுப்பாக யார் கொடுத்தா? அருணகிரி பெருமான் கொடுத்தார். அதை இந்த உலக மக்கள், கலியுகம் நிறைய கர்மா, இந்த கலியுகத்தில் என்ன இருக்கு? நிறைய கர்மா இருக்கு. இந்த கர்மாவை எப்படி கழிப்பது யாருக்கும் தெரியல. ஏன்னா கர்மாவை எப்படி கழிப்பதுன்னு நம்மளாம் யோசிச்சு இருக்கிறோமே தவிர எப்படி போகும் என்பது யாருக்கும் தெரியாது. அதில் என்ன பண்ணார்னா, அருணகிரி பெருமானை குருநாதராக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்டார், சுவாமி நீங்க கொடுத்த வேல் வகுப்பை நான் வேல் மாறலாக மாற்றி கொடுக்கிறேன். அப்படி மாற்றி கொடுக்கிற பொழுது இந்த வேல் மாறலை எவர் ஒருவர் படிக்கிறாரோ, எவர் ஒருவர் படிக்கிறாரோ, எவர் ஒருவர் சிந்திக்கிறாரோ, எவர் ஒருவர் பொருள் உணர்ந்து படிக்கிறாரோ,
எந்த இடத்தில் படிக்கப்படுகிறதோ, எந்த மனநிலையில் படிக்கப்படுகிறதோ, எந்த மனவேதனையில் படிக்கப்படுகிறதோ, எந்த நோயினால் படிக்கப்படுகிறதோ, என்னென்னலாம் குறை இருக்கோ, எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ, இந்த உலகத்தில் என்னென்ன கர்மாக்கள் இருக்கிறதோ, என்னென்ன புண்ணியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த வேல்மாறலுக்கு தாங்கள் தர வேண்டும். அதற்காக நானும் முன்னும் பின்னுமாக மாற்றி கொடுக்கிறேன்னு மகா மந்திரமாக மாற்றி கொடுத்தார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கணும் இதில் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த படிக்கக்கூடிய இடம் சுபிஷமடையும். நல்லா புரிஞ்சுங்க, படிக்கக்கூடிய இடம் வந்து சுபிஷமாக இருக்கும். இன்னொன்று, மனம் தெளிவு பெறும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிறவியில் நாம ஏதேனும் கர்மம் செய்யப்பட்டிருந்தால் அந்த கர்ம வினை படிக்க 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 இப்போ எப்படி சொல்கிறது, நாம் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி எல்லாத்துலேயும் சேர்த்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்மில் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். இப்போல்லாம் ஜிபே, கூகுள் பே, அப்புறம் ஃபோன்பே எல்லாம் வந்துருச்சா, எடுத்த உடனே ஒரு 4 நம்பரை போட்டு அமுச்சு விட்றோம். அந்த மாதிரி நம்பர் போட்டு எத்தனை முறை படிக்க 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 அது அழிந்து கொண்டே இருக்கும். எது? கர்மா குறைந்து கொண்டே இருக்கும். சரி, கர்மா இல்லை அப்படின்னா ஏற்கனவே போட்டு வச்சதை தானே நம்ம எல்லாம் பணம் எடுப்போம், போட்டு வச்சா எடுத்துக்கலாம். அது மாதிரி புண்ணிய கணக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஜென்மத்திற்கு? 7 ஜென்மத்திற்கு. எத்தனை ஜென்மம்? 7 ஜென்மத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு மகா மந்திரம் தான் இந்த வேல் வகுப்பு தான் வேல் மாறலாக தொகுத்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலே முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேல் மாறல் எல்லார் கையிலுமே இப்போது நம்ம ஐயா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டதாக சொன்னார். அதை வந்து இப்போ கொடுத்துருக்கார். எல்லார் கையிலையுமே இப்போ ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்குமே எல்லாருமே நான் சொல்ல அதாவது இந்த வேல் வகுப்பு என்பது என்னன்னா ஔஷதம் என்பது நான் முன்பே சொன்னோம் இல்லையா, மணி மந்திரம் ஔஷதம். இது வந்து ஔஷதம். ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம். மருந்துன்னா என்னது? எதுக்கு மருந்து? ஒரு கேள்வி வரும். பிறவி புழுக்கத்தை போக்குவதற்கு ஒரு மருந்து, நம்மளுடைய ஆசையை குறைப்பதற்கு ஒரு மருந்து, அதுக்கப்புறம் நம்ம ஆணவத்தை குறைப்பதற்கு ஒரு மருந்து, மும்மலங்களை அறுப்பதற்கு மருந்து. மும்மலம்னா என்னது? ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3ஐயும் அழித்தவர் முருகப்பெருமான். ஆணவ மலம், கண்மமலம், மாயாமலம், இந்த 3 மலத்தை அறுத்தார். அதே மாதிரி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் அறுக்கவல்ல ஒன்று எதுன்னா இந்த வேல் வகுப்புன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேல் மாறல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். சரி, இப்போ முதல்ல வந்து எப்படி இதை ஆரம்பிக்கிறது ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை 4 முறையாக மொத்தம் வந்து அவர் வேல் வகுப்பாக கொடுக்கப்பட்டது 16 பாடல்கள் கொடுத்தார். அதை 4 முறையாக முன்னும் பின்னுமாக மாற்றி மாற்றி அதை மந்திரமாக மாற்றினார். யாரு? வள்ளிமலை சுவாமிகள் மாற்றி கொடுத்தார். சரி, அதை 64 முறை வந்துடும். அதற்கு இடையில மட்டும் என்ன பண்ணிட்டார்னா இந்த ஒரு பாடலை மட்டும் திருப்பி இந்த 64 முறையோடு சேர்த்து 108 முறை வருவது போல அந்த முதல் பாடலை தொகுத்து கொடுத்துட்டார். மொத்தம் முதல் பாடல் என்பது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அந்த பாடல் மட்டும்தான் முதல்ல வரும். அதாவது பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த பாடல் தான் முதல்ல கொடுத்துருப்பார். இந்த பாடலை நாம் வந்து படிக்கிறோம். படிக்கும் பொழுது எத்தனை முறைமா படிக்கிறது ஒரு கேள்வி எல்லாருடைய மனசில். முதல்ல படிக்கிறோம் 6 முறை முதல்ல தொடங்கலாம், இல்லைன்னா 12 முறை முதல்ல தொடங்கணும் ஒரு முறைக்காக. அப்போது 12 முறை இதில் தொடங்கிட்டு இடையில 3 முறையாக சேர்த்து கொண்டு பிறகு கடைசியாக முடிக்கிற பொழுது ஒரு 12 முறை சேர்த்தீங்கன்னா அந்த 108 முறை வருவதாக ஒரு கணக்கு பண்ணிக்கணும். அப்படி கணக்கு பண்ணி இந்த ஒரு பாடல் மட்டும் 108 முறை. சரி, இது மட்டும் படித்தா போதுமா ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். இன்னொன்று, இந்த ஒரே பாட்டை 108 முறை தனியாகவும் படிக்கலாம். எங்கன்னா நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க, இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் எனக்கு தெரியுது, முழு பாட்டும் எனக்கு தெரியலை. அப்போ என்ன பண்ணலாம்? பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். சரி, வீடுகளில் சமைக்கிறீங்க, பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம்.
என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க, என்னம்மா இது முழுசாக படிக்க வேண்டாமா? இப்போ படிக்கிறதுக்கு நேரம் இருந்தால் படிங்க. எல்லாருக்குமே நேரம் இருக்கா? நேரம் குறைவு. நேரம் குறைவு. இந்த ஒரு பாட்டு தான் தெரியும் அப்படின்னா இந்த ஒரு பாட்டையே ஆனால் குறைஞ்சபட்சம் 108 முறை உச்சரிச்சு. சரி, 108 முறை நாங்கள் எப்படிமா கனெக்ட் பண்ணுறது? ஒரு கேள்வி வருதா மனசில்? அம்மா விரல் விட்டு என்றதா? அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஏதேனும் ஒன்றை ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பொருள் எடுக்கலாம்? நமக்கு பெருசாக என்ன கொட்டை கிடைக்கும்? பட்டாணி கிடைக்கும், இந்த மூக்கல் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதை நான் சொல்லலை, ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை நான் சொல்கிறேன். ஒரு 108 பட்டாணி எடுத்து தனியாக முதலையே எண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா ஒரு பிடியை எடுத்து கையில் வச்சுட்டு, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, இது பாட்டை பாடிட்டு ஒன்றை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு நாள் படிக்கும் பொழுது 108 முறை அந்த பட்டாணியை ஊற வச்சுட்டு சாயங்காலம் அவிச்சு, மறுநாளோ சாயங்காலமோ அவிச்சு முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இதையே நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அந்த 16ஐயும் சேர்த்து படிக்கணுன்றது கூட இல்லை. இதை ஒன்று மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் தனியாக படிக்கிற பொழுதும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும். நீங்கள் என்ன நினைத்தாலும் அது நிறைவேறும். சரி, இப்போ முதல்ல நான் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இந்த 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல் வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேல் வகுப்பு 16 அப்படின்னு வருது. அந்த 16க்கு மட்டும் நம்ம இன்னைக்கு பொருள் பார்க்க போகிறோம். ஏன்னா அதே தான் திருப்பி திருப்பி வேல்மாறல்ல ரிப்பீட் ஆகிட்டு வரும். அதில் 16ஐ மட்டும் நம்ம அதனுடைய பொருள் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல என்னன்னு கேட்டால், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, இதுக்கு மட்டும் நீங்கள் பொருள் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இதை படிக்கிறதுக்கு முன்னாடி வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை சொல்லணும். இந்த வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முன்னாடி இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, அது படிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஒரு 6 முறை சொல்லிடணும். அப்படி சொல்லிடுறதுக்கு அப்புறமா தான் இந்த திருத்தணியில் உதித்தருளும் அதை 12 முறை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ சொல்லும் பொழுது நான் முதல்ல உங்களுக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அதனுடைய பொருள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கும். அதனுடைய பொருள் சொல்கிறேன் பாருங்க. திருத்தணியில் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை, இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும். இப்போ முருகப்பெருமான் இங்கே சிவசுப்பிரமணிய சுவாமியாக இருக்கிறார். சைதாப்பேட்டை செங்குந்தர கோட்டத்தில் இந்த இடத்துல என்னவாக இருக்கிறார்? சிவசுப்பிரமணியனாக இருக்கிறார். இப்போ இந்த தலத்திலிருந்து அறுவடை வீட்டிலிருந்து வடவழி முருகன் கோயிலிருந்து இருக்கக்கூடிய உலகத்தில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா? எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய முருகா, திருத்தணியில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய முருகா, உயிர்களில் இருள் அகல. நம்ம வாழ்க்கையில இருளே இருக்கக்கூடாது. இருள்னா என்னது? நம்ம வாழ்க்கையில இருள் என்பது என்ன? வறுமை ஒரு இருள், நோய் ஒரு இருள், நல்ல மனைவி கிடைக்கலையா அது ஒரு இருள், நல்ல கணவர் கிடைக்கலையா அது ஒரு இருள், அதுக்கப்புறம் நல்ல பிள்ளைகள் கிடைக்கலையா அது ஒன்று. சரி, எது குழந்தைகளே இல்லாமல் போயிடுது. சில பேருக்கு கல்யாணம் இல்லாமல் போகுது, சில பேருக்கு தாய் தந்தையர் இல்லாமல் போகுது, சில பேருக்கு கணவர் இல்லாமல் போகுது, சில பேருக்கு மனைவி இல்லாமல் போகுது. அப்போ ஏதோ ஒரு குறை இல்லாதவர்கள் யாராவது உண்டா? ஏதோ ஒரு குறை இருக்கிறது. குறை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆண்டவனுக்கே குறை உண்டா? ஏன்னு சொல்லுங்க. ஆண்டவனுக்கு குறை உண்டு. என்னம்மா திடீர்னு குண்டு தூக்கி போடுறீங்க? கடவுளுக்கு போய் எங்கேயாச்சும் குறை இருக்குமா? அவருக்கும் உண்டுன்னு தான் அவர் சொல்றார். அவருக்கும் உண்டுன்னு சொல்றார். கீதையில பகவான் சொல்றார், எனக்கும் குறை உண்டுன்னு. அர்ஜுனா அசந்து போனான், சுவாமி 8 லட்சமிக்கு வீட்டுக்கார் நடத்துறவர் நீங்க, எல்லாத்தையும் சொல்றது நீங்க, உங்களுக்கு போய் குறை இருக்கான? ஆமா இருக்குன்னார். என்ன குறைன்னா? அழுது தொழுது கேட்டான், சுவாமி என்கிட்டயாவது சொல்லுங்க, இவ்வளவு சொன்னவர் கீதையே முழுச்சா சொல்லிட்டீங்க, இதையாவது சொல்லுங்கன்னு கேட்டபோது சொன்னார், உண்மையான பக்தர்கள் இல்லையேன்னு எனக்கு குறையினார். அப்போ உண்மையான பக்தர்கள் இல்லையேன்னு ஏன் குறை? என்ன குறை சொல்லுங்க பாப்பா, என்ன குறை?
முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். இப்போ நான் சொன்னோன்னு இல்லை, ஆனால் நான் இந்த பாட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன் பாருங்க. அவங்ககிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பேன். அவனுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இது எனக்கு தெரியும். தெரிந்தும் அவனிடத்துல நான் லிஸ்ட் கொடுக்குறேன். என்னென்ன? உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றேனே, நீ எனக்கு ஒன்றும் தரமாட்டேங்கிறியே. கேட்குறோமா? கேட்காதவர்கள் யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். கேட்டிருப்போம், எப்பயாவது ஒரு நாளாவது கேட்டிருப்போம். கேட்காமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இங்க சொல்லும் பொழுது சொல்றார், அகை இருள் அகலன்றார். இது மாயை. இந்த மாயை உலகத்துக்குள்ளே இந்த ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவா திருத்தணி ஏன்னு கேட்டா, இந்த பாட்டே ரொம்ப வித்தியாசமானது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. அருமையா புரியுதா உங்களுக்கு? எல்லா தலத்திலும் சூரசம்ஹாரம் நடக்கும். திருத்தணியிலே சூரசம்ஹாரம் கிடையாது. இன்னொன்னு, திருத்தணியில வள்ளி எம்பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப 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 சந்தோஷமாகிறாராம் முருகப்பெருமான். அவ்வளோ சந்தோஷமாகிறாராம். கேட்டா என்ன பண்ணுவாராம்? இந்தான்னு 10 ரூபா கொடுப்பாராம். இந்த பக்கத்தில் இருக்கிற அம்மாங்கிறாளே, அவ சும்மா பண்ணவில்லை, 10 ரூபா கொடுத்தா டீயே வராது இந்த காலத்தில். இதில் வேற 10 ரூபாவா? வள்ளி என்ன சொல்ற? ஆமா, எந்த லோகத்தில் இருக்கீங்க? கலியுக கந்த கடவுள்னு பேரை வச்சுட்டு, கந்த கடவுள்னு பேரை வச்சுக்கிட்டு, நான் மகாலட்சுமியினுடைய மகளா பிறந்துட்டு 10 ரூபா கொடுக்குறீங்களே, கஞ்ச பிசினாரி மாதிரி. எவ்வளவு தம்மா தரட்டும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 லட்சம் சேங்ஷன் பண்ணி கொடுங்க. 10 ரூபாய் எங்கக்குது? 10 லட்சம் எங்கக்குது? லட்சம் மடங்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு தலம்னா அது திருத்தணி. அப்போ அங்க சொல்றார், திருத்தணியில் இருக்கக்கூடிய இறைவா, இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களில் இருக்கக்கூடிய, அதனாலதான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள் என்கின்ற ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு ஞானம் தேவை. அதற்கு ஞானம் என்கின்றது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, 3 சக்தியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமானே இந்த மனித குலம் ரொம்ப இருள்ல இருக்கு. அதனால அந்த மாயை என்கின்ற இருள்ல இருந்து விளக்கி ஞானம் என்கின்ற ஒரு பதத்தை நீ தர வேண்டும். அதனால உன்னை மட்டும் திருப்பி திருப்பி சொல்றேன். யார் சொல்றது? வள்ளிமலை சுவாமிகள் சொல்றார். என்ன சொல்றார்? இருள் அகல ஞான சூரியனாக தோன்றுவாய் இறைவா. ஞான சூரியனாக தோன்றி எங்களுடைய அஞ்ஞானம் என்கின்ற ஒன்றை விளக்கி அருள் என்கின்றதை கொடுக்க வேண்டும். குறிஞ்சி கிழவனாக இருக்கக்கூடிய இறைவா, எங்கள் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவா, உனது அதாவது உயிருக்கு உயிராக இருக்குதா. அதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்றார் பாருங்க, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவா. ஓ, நம்ம எல்லாம் இப்படி சுத்திட்டு வரோமா? நமக்கு தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது வணக்கங்க நல்லா இருக்கீங்களா, வணக்கங்க நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை இது, நல்லா இருக்கீங்களா. இது யாரை கேட்குறோன்னா, உள்ளத்தில் இருக்கிற இறைவனை கேட்குறோமா, நீ நல்லா இருக்கியா. ஏன் முதல்ல வணக்கம் சொல்கிறோம், அப்புறம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே இந்த இதயம் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்து உள்ள இருக்கிற இறைவன் நினைக்கிறாரா, என்ன நினைக்கிறாரா, என் குழந்தை என்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டுடுச்சு, என் குழந்தை என்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு. நீ நல்லா இரு. அப்பனா என்ன அர்த்தம்? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை. இந்த உள்ளத்துக்குள்ள எல்லாருடைய இதயத்துக்குள்ள யார் இருக்காரா? முருகப்பெருமான் இருக்கார். அப்போ உள்ளத்துக்குள் வைத்து நாங்கள் பூஜிக்கக்கூடிய கருணை உருவமான இறைவா, உள்ள குகையில் இருக்கக்கூடிய இறைவா, ஆதிக்கும் ஆதியாய் நிற்கும் இறைவா, முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவா, சக்தி மகனாக இருக்கக்கூடிய இறைவா, சக்தி என்கின்ற ஒன்றை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவா, மயிலை செலுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவா, குக பெருமானே ஞான உருகொண்டு திருவருள் சக்தி வேலேன்றார். திருவருளை தரவல்ல ஒரு வேல் அப்படின்னா அது இந்த வேலாம். திருவருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால தான் இத்தனை முறை இதை திருப்பி திருப்பி சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா, எல்லா இந்த 16 பாடல்களில்
உள்ளத்தில் அப்படின்னு வரக்கூடிய இடம் இது ஒரு இடம் மட்டும்தான். ஏன்? எல்லோருடைய உள்ள குகை அங்கே இருண்டு இருக்குமா? அங்கே எங்கேயாவது வெளிச்சம் லைட் எல்லாம் போட முடியாது. ஏதாவது போட முடியுமானா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால இங்கே சொல்லும் பொழுது சொல்றார், என்ன சொல்றார்? அகை இருள் அகல ஞான சூரியனாய் இருக்கக்கூடிய இறைவா, நீ தோன்றும் ஒப்பற்ற அருளை தரவல்லவன். அதனால ஔஷதம் என்கின்ற இந்த வேல் மாறல் என்று சொல்லக்கூடிய வேல் வகுப்பை வேல் மாறலாக கொடுக்க போகிறோம். இதை படிக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், இப்போ படிக்கக்கூடியவங்க படிக்கலாம், படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுறது? கேட்கணுமா? எங்கே படிக்கிறாங்களோ அங்கே இருந்து கேட்கணுமா? அப்போது கேட்கக்கூடியவர்களுக்கும் சேர்த்து இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? படிக்க சொல்லி கேட்கலாம். இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே படிக்க தெரியும், ஆனால் அதில் பொருள் என்னன்றது தெரியாது, படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பொருளை தெரிந்து படிக்கக்கூடிய அடியார் பெருமக்களினுடைய இருள் அகல, வாழ்க்கையினுடைய இருளும் அகலும், பிறவியினுடைய இருளும் அகலும். அதுக்கடுத்து இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நம் உள்ளத்துக்குள் வந்து குடியிருப்பார். இதுக்கு தான் அந்த முதல் வரியை கொடுத்துட்டார். சரி, இப்போ அடுத்த வரி என்ன கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து சொல்றார், பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். இதான் வேல் மாறல ரெண்டாவது அடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ரெண்டாவது அடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதுல நமக்கு என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணினுடைய அழகை வர்ணிக்கிறார். ஒரு பெண்ணினுடைய அழகை அங்கு வர்ணித்து கூறுறார். சரி, அந்த அழகு என்பது என்ன? அழகை சொல்லலாமா? ஒரு கேள்வி வரும் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும். அம்மா, அதுவும் அவர் சொல்றது என்ன சொல்றார்? பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். ரொம்ப அற்புதமானது. அம்பாள் இருக்காளே வள்ளியம்பிராட்டி, திருத்தணியில யாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார்? வள்ளியம்பிராட்டிய. சந்தோஷமா இருக்கார். அவளுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்குமா? கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அந்த ஸ்தனம். அப்படிப்பட்ட ஸ்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராட்டியாரை பார்க்கிற பொழுது கருணை என்று சொல்லக்கூடியது வழியுமா? அது எப்படி இருக்குமா? அவ ஸ்தனத்திலிருந்து மார்பகத்திலிருந்து வழியக்கூடிய பால் எப்படி சுரக்குமோ, ஒரு குழந்தைய பார்த்த உடனே அது அழுத உடனே ஒரு குழந்தை, எல்லாரும் நம்ம எல்லாம் குழந்தை பெற்ற தாய்மார்கள், நம்ம குழந்தைங்க தொட்டியில் இருக்கும், அது மேல் மாடியில் இருக்கும், நம்ம கீழ் மாடியில் இருப்போம். அது அழுகிற பொழுது நம்மளுடைய ஸ்தனத்தில் தன்னாலேயே பால் சுரக்கும். இது அருணகிரி பெருமான் இந்த இடத்துல சொல்றார். வள்ளிமலை சுவாமிகளும் அதை ரிப்பீட் பண்ணி கொடுக்கிறார். நமக்கு என்ன அர்த்தத்துக்கு கொடுக்கிறார்னா, எப்படி அந்த குழந்தைக்கு தன்னாலேயே எங்கேயோ அழுகிற பொழுது அந்த பால் என்று சொல்லக்கூடியது அந்த தாய்க்கு சுரக்கதோ, அதுபோல இந்த கருணை என்று சொல்லக்கூடிய விழியை உடையவள் இந்த வள்ளியம்பிராட்டி. இந்த வள்ளியம்பிராட்டி இருக்காளே, அவ கருணை, அவ கண்ணில் வந்து கருணையே இருக்குமா. ஒரு நிமிடம் கூட அவ வாழ்க்கையில கோபமே பட்டதில்லையா. ஆனா நாமெல்லாம் வினாடிக்கு வினாடி எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, எதுக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால சொல்ல பருத்த முலை சிறுத்த இடை. இப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு இப்படியே இருந்த பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கும்? எப்படி இருக்கணும்? அவரே சொல்லிட்டார், ஸ்தனம் கோபுர கலசம் போல இருக்கணும். அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? சிறுத்த இடை. இடை சிறுத்து இருக்கணும். ஒரு பெண்ணா இருந்தா இடை சிறுத்து இருக்கணும். வள்ளியம்பிராட்டியினுடைய இடை சிறுத்திருக்கிறது. அது ஏன் சிறுத்திருக்கிறதுனா, அந்த பக்கத்துல முருகப்பெருமான் இருக்கார். அந்த முருகப்பெருமானுடைய கருணை பார்வை அடியார்கள் மேல படணுமேன்றதுக்காக அந்த இடையை அப்படி சுருக்கி நிறுத்தின்னு இருக்காளாம். இடையை சுருக்கி நிறுத்தி இருக்காளாம். அப்படி நிறுத்தி கொண்டு என்ன பண்றாளாம், குழந்தைங்க ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. உடம்பு கொஞ்சம் குண்டாயிட்டா ஓட முடியாது, முடியுமா? நடக்க முடியாது, முடியாதல்ல. எப்போ எந்த அடியார்கள் கூப்பிடுவாங்களோன்னு தன்னுடைய இடையை சுருக்கி வைத்து கொண்டிருக்கிறாளாம். இன்னொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் இது விளக்கமாக கொடுக்கறதுக்காகவே சொல்கிறேன். ஒரு பழமொழி சொல்வாங்க, வாயை கட்டியவளுக்கு
பிள்ளை, வயிற்றை கட்டியவளுக்கு கணவர். ஒரு பழமொழி உண்டா இல்லையா? இவ வாயையும் கட்டி வச்சிருக்கா, வயிற்றையும் கட்டி வச்சிருக்கா. ஏண்டான்னு கேட்டா, இந்த கலியுகத்தில் என் குழந்தைகள் எந்த நேரத்தில் என்னிடத்தில் வந்து அழுமோ 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 என்று நினைத்து தன் வாயையும் வயிறையும் அடக்கி வைத்து, அதனால அவ உடம்பு இடை சிறுத்திருக்கிறதா, அவ இடை சிறுத்திருக்கு. அப்போ அங்க சொல்லும் பொழுது சொல்றார், என்ன சொல்றார்? சிறுத்த இடை. அவ அழகை வர்ணிக்க முடியல. அதுக்கு அடுத்து சொல்றார் வெளுத்த நகை. ஏன்? பெண்கள் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். அந்த பல் வரிசை வந்து முத்து முத்தா இருக்கணும். அதனால தான் முத்தை தரு வத்தி திருநகைன்னு முதல் பாடலே அருணகிரியார் நமக்கு திருப்புகள்ல அதை தான் பாடி கொடுத்தார். முதல் பாடலே அதுதான். என்ன சொல்றார்? முத்தை தரு வத்தி திருநகை அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்து முத்தான பல் வரிசை என்று சொல்லக்கூடியது உடையவளே அப்படிங்கிற பொருளை வச்சுதான் அவர் சொன்னார். இங்கேயும் அதையே கொடுக்கிறார், வெளுத்த நகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல் வரிசை அழகா இருக்கு. மேலே ஒன்று கீழே ஒன்று, மேலே ஒன்று கீழே ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கம் நீட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கரை படிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் நல்லா இருக்காது இல்லையா? அப்போ முத்து முத்தான பல்வரிசையோடு இருக்கிறா, அது வெளுத்து இருக்கிறது. அந்த வெளுத்த நகை சிரிக்கிற பொழுது அந்த முத்து எல்லா அம்பாலும் கருப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த அம்பாலும் சிகப்பு கிடையாது. ஒரு அம்பால் கூட என்ன கிடையாது, சிகப்பு கிடையாது. ஆனால் எல்லா பெருமான்களும் சிகப்பு. பகவான் மட்டும்தான் கொஞ்சம் என்னது, பச்சை மாமலை போல் மேனி. அவர் என்ன பச்சை? மரகத பச்சை மேனியாக இருக்கிற மீனாட்சி மரகத பச்சை மேனி உடையவன். அதே மாதிரி முருகப்பெருமான் எப்படி இருப்பாரா? செக்கச்சவேன்னு இருப்பாராம். சிவபெருமான் எப்படி இருப்பாராம்? செக்கச்சவேன்னு இருப்பாராம். ஆனால் நம்ம பெரும்பாலும் எல்லாருடைய மனசுலையும் என்ன தோணும்? பெண்கள் அழகா சிவப்பா இருப்பாங்க, ஆண்கள் தெய்வங்கள் எல்லாம் கருப்பா இருக்கும். அப்படிதான் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா பெண் தெய்வமும் கருப்பு. அப்ப கருப்பா இருக்கிற அம்பாள் அப்படி சிரிக்கிற பொழுது அந்த பல்லு வரிசை எப்படி இருக்கான்? வெளுத்த நகை. இந்த கருத்த முகத்துக்கு அந்த வெளுத்த நகை அப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? அந்த மகாலட்சுமியே 1000 மகாலட்சுமி ஒன்று சேர்ந்தா எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கிறாளாம் வள்ளிய பிராட்டி. அழகை வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிச்சு அதுக்கு அடுத்து சொல்றார் வெளுத்த நகை கருத்த குழல். இந்த கூந்தல்னா எப்படி இருக்கணும்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளை வெளேன்னு இருக்கணும். அப்படியா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கருத்த குழல் அப்படின்னா எப்படி இருக்க? கருத்த குழல்னா என்னது? கருப்பா இருக்கிறது. அருங்கூந்தல், நறுங்கூந்தல், கருங்கூந்தல், பெருங்கூந்தல், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வந்து தொடுமா. எது? வள்ளியம்பிராட்டியினுடைய கூந்தல். பெண்களுக்கு என்ன அழகு? கூந்தல் அழகு. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன பண்றா? எல்லாம் வெட்டி விடுறதெல்லாம் அது அவங்க விருப்பம். பாவம் பராமரிக்க முடியலன்னு வெட்டி விடுறாங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க? லூஸ் ஏர் இருக்கிற எல்லாரையும் லூஸ் ஆக்கி விட்டுறாங்க. நான் சொல்லலை, எங்க சொல்ற பொழுது சொல்றார், ஒரு கூந்தல் கீழே விழுந்து அது அலைவது போல குடும்பம் அழையும். அதனால தான் நம்ம தலை வாரிட்டு அந்த சீப்புக்குள்ளே இருக்கிறக்கூடிய முடியை கூட எடுத்து 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 சுற்றி 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 ஒரு இடத்துல போட்டு வைப்போம். அது என்ன காரணம்? அந்த கூந்தல் எங்கெல்லாம் காற்றுக்கு அலைபாயுதோ அது மாதிரி நம்ம குடும்பங்கள் அலைபாயுமா. நான் சொல்லலை, இந்த இடத்துல சொல்றாங்க. அப்பனா என்ன பண்ணணும்? அந்த கூந்தலை பின்னி முடியணும். ஏதாவது ஒரு பின்னல் பண்ணணும். அப்படி பின்னி முடியணுமா. அப்ப இங்க சொல்றார் கருத்த குழலோடு இருக்கக்கூடிய பிராட்டியார். அவள் கருத்த குழலோடு இருக்கிறதுனாலே அருங்குந்தல், நறுங்குந்தல், கருங்குந்தல், பெருங்கூந்தல், உச்சந்தலையிலிருந்து திரௌபதி அம்மாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு கூந்தல். அந்த கூந்தல் அவ்வளவு கூந்தலா இருக்கும். வெள்ளியம்பிராட்டிக்கு அப்படிதான் கூந்தல் அழகு. அதனாலேயே பெரும்பாலும் அந்த நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வந்து படம் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தில் அம்பாளுடைய கூந்தல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடைக்கு கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த அம்பாளுடைய படம் சினிமா வரும் பார்த்தீங்களா, அதுலேயும் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? குட்டியாக எங்கேயாவது கொடுத்துருப்பாங்களா? பார்த்துக்கிறீங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன இருக்கும்? நல்ல நீளமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? எல்லா அம்பாளுக்கும் கூந்தல் வந்து அவ்வளவு அழகா இருக்குமா. பெண்கள்னா கூந்தல் அழகு. அதனால சொல்றார் கருத்த குழல், சிவத்த இதழ். பெண்களுக்கு என்ன இதழ் எப்படி இருக்கணும்? சிவப்பா இருக்கணும். இந்த உதடு வந்து கருப்பா இருக்கக்கூடாது, சிகப்பா இருக்கணும். கொவ்வை செவ்வாய் இதழ். கொவ்வைனா என்னது? கொய்யாப்பழம். இப்ப இருக்கிற கொய்யால இப்ப இருக்கிறது எல்லா கொய்யாவும் என்ன கலர்ல இருக்குது? வெள்ளை வெளேன்னு இருக்குது. அப்ப இருந்த கொய்யா எப்படி இருந்தது? ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்கும்?
நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும் அந்த கொய்யாப்பழம் அப்ப இருந்தது. அதனால சொல்றார் சிவத்த இதழ் மரச்சிறுமின்னார். மரச்சிறுமின்னா யாரு? வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியம்பிராட்டி. மரச்சிறுமின்னா என்னது? வேடர் குலத்திற்கு மறவர் குலம்னு ஒரு குலம்னு அதுக்கு ஒரு பேர். வேடர் குலம்னா என்ன குலம்? மறவர் குலம்னு ஒரு குலம் பேர் அதுக்கு. அதனால மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். இவ சொல்லிட்டார்ல. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், திருத்தணியில் இருக்கக்கூடிய பெருமான் வள்ளல் பெருமான், 12 கரங்களால் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பெருமான். பக்கத்துல உட்கார்ந்து இந்த அம்மா இவர் 10 ரூபா கொடுத்தா அவ 10 லட்சம் கொடுன்னு சொல்றக்கூடிய பெருமான். அதனால இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பேற்பட்ட அம்பாள் இருக்காளே, அவ கருணை மிகுந்தவள். அவள் சாதாரணமானவள் அல்ல. மகாலட்சுமியே மானாக வந்து, மகாலட்சுமியே மானா வந்து அந்த மான் வயிற்றில் பிறந்தவள் அல்லவா? அதனால சொல்றேன், பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். அவளுக்கு என்ன திருவருள் இருக்கோ அது இந்த வேலாயுதத்திற்கும் உண்டு. எதுக்கு உண்டு? இந்த வேலாயுதத்திற்கும் உண்டு. அதனால ஏன் அந்த வேலாயுதத்துக்கு உண்டு? ஒரு கேள்வி. வேலாயுதத்துக்கு உண்டு. அது யார் கொடுத்த வேல்? அது யார் கொடுத்த வேலு? அது சாதாரணமா கொடுத்த வேல் இல்லையே. அது கொடுத்தது யாருன்னு கேட்டா சொல்றாங்க, வேல் விருத்தத்துல சொல்றார். யாரு? அருணகிரி பெருமான் சொல்றாரு. அந்த வேல் விருத்தத்துல என்ன சொல்றாரு? வெங்காலர் கண்டர் கை சூலமும் திரு மாயன் வெற்றி பெரு சுடராலியும் விபுதர் பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி எல்லாவென கருதியே சங்கிராம நீ செய்த தரலென தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவிய தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். இது யாரா கொடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்கிற பொழுது, கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி கமலாசன கண்ணி நாரணி குமரி திரிபுர பைரவி அமலை கொற்றை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி திரு கார்த்திகை கொற்ற திரியம்பக அளித்த செல்வ திருமகன். ஒரு தீல 2 பேர் இல்லையா, இவ்வளோ அம்பாள் ஒன்று சேர்ந்து கொடுத்துருக்காளாம். ஒருத்தியா கொடுத்துருந்தா பரவாயில்ல, யார் கொடுத்துருக்கா? இவ்வளவு அம்பாள்கள். எத்தனை அம்பாள் சொல்றார் பாருங்க. கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி நாரணி குமரி திரிபுர பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்ற திரியம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பன் திருக்கை வேலே அப்படின்றார். அப்போ இத்தனை அம்பாள் ஒன்று சேர்ந்து கொடுக்கப்பட்ட வேல் எதுவா? அந்த வேலு. அந்த வேல்ல என்ன இருக்குடான்னா, வள்ளியம்பிராட்டியினுடைய அந்த மையிட்டு இருப்பால்ல, இந்த விழி இருக்குல்ல, இந்த கருணையோடு இருக்கா இல்லையா, அந்த விழியிலே, கூர்மையான விழியில என்ன கருணை இருக்குமோ, என்ன திருவருள் இருக்குமோ அது இந்த வேலாயுதத்திற்கு உண்டு. அதனால இந்த வள்ளியம்பிராட்டியை வணங்குற பொழுது இந்த வேலாயுதத்தையும் சேர்த்து வணங்கிக்கோங்க. இன்னொரு கேள்வி இருக்கும் எல்லார் மனசுலையும், வேலாயுதத்தை தனியாக வழிபாடு செய்யலாமா, தனியா வச்சு வேலை பூஜிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். ஆனா அப்படி எல்லாருடைய மனசுலையும் அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, எல்லாருமே முருகனை பூஜித்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தோட சேர்த்து இன்னும் 2 பேர் புண்ணியம் சேருது. அதுல யார் புண்ணியன்னு சொல்லுங்க? சிவபெருமான் அதை உருவாக்கி கொடுத்தார். சக்தி அம்மையார் என்ன பண்ணிட்டா? அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா. இப்போ அது கையில வச்சுட்டு இருக்கிறது என்ன? யாரு? முருகப்பெருமான். இப்போ இந்த மூவருடைய சக்தியும் ஒன்று சேர்த்து கொடுக்கக்கூடியது வேலாயுதம். அப்போ குட்டி ரொம்ப பெருசா இல்லை, ரொம்ப பெருசாலாம் வச்சா அதுக்கு நம்மளால சோறு போட முடியாது. உடனே கேட்டுறாதீங்க, சோறெல்லாம் போடுவீங்களா? தினமும் ஒரு பிரசாதம் வைக்கணும். ஏதாவது ஒரு கற்கண்டு, ஒரு பேரிச்சம்பழம், அப்படி இல்லையா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூய்மையான அன்னம், பச்சரிசி அன்னம் இருக்கு இல்லையா, அந்த அன்னத்தை கொண்டு வந்து அப்படி வச்சிடலாம். தூய்மையான அன்னம். அம்மா வெறும் அன்னம் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். வெறும் அன்னம் அது மேலே வச்சுட்டு ஒரு துளி நெய்யை விட்டுட்டு ஒரு இவ்வளோண்டு கட்டி வெள்ளத்தை அப்படி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சும்மா இவ்வளோண்டு கிண்ணத்தில், ரொம்ப பெருசாக இல்லை.
அப்போ தினமும் அந்த வேலை பூஜிக்கலாம். அப்போ வள்ளியம்பிராட்டியினுடைய கண்களில் இருக்கக்கூடிய என்ன கூர் விழியில் இருக்கக்கூடிய என்ன கருணை இருக்கிறதோ அது இந்த வேலாயுதத்தினுடைய கூர்மையான இடத்திலும் நமக்கு இருக்கிறது. அதனால முதல்ல எதற்கு நிகர் காட்டினாரு? எதில் நிகர் காட்டுறார்? வள்ளியம்பிராட்டியைத்தான் முதல்ல நிகர் காட்டுறார். அப்ப ஏன் அந்த நிகரை காட்டுறார்னா, சூரபதுமனை போன்ற கொடுமையானவர்களை அது தண்டனை கொடுக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. ஆனா வள்ளியம்பிராட்டியை இங்க ஒப்பிட்டு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வள்ளியம்பிராட்டிக்கும் சண்டைக்கும் சம்பந்தம் கிடையாது. அவ வரக்கூடிய அருளாளர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு கருணை என்று சொல்லக்கூடியதை பொழியக்கூடியவளாக இருப்பதனால நாம் எல்லாம் சூரபதுமன்கள் கிடையாது, தாரகாசுரனோ சிங்கமுகாசுரனோ கிடையாது. யாரெல்லாம் இந்த வேல்மாறல் படிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த வேலாயுதம் கருணை காட்டுமா. என்ன காட்டுமா? கருணை காட்டுமா. சரி, இது எப்படி கருணை காட்டும் கேட்பீங்கல்ல? அது என்ன சொல்லுமா? முருகப்பெருமான் கிட்டையும் வள்ளி கிட்டையும் தேவயானை கிட்ட சொல்லுமா, சுவாமி சுவாமி என்ன ரொம்ப காலமாக அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப காலமாக பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப காலமாக எனக்கு உணவளித்து கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப காலமாக உங்களை நினைப்பது போன்று என்னையும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுங்க சுவாமி. வேலாயுதம் சொன்னா அந்த வேலாயுதம் தட்டுவாரா? தட்ட மாட்டார்ல. அதனால சொல்றாரா இங்க, பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். அவ கண்களிலே என்ன கருணை இருக்கிறதோ அந்த கருணை இந்த வேலாயுதத்துக்கு உண்டுன்றார். அப்ப நம்மெல்லாம் படிக்கலாம் இல்லையா? வேலை பூஜை பண்ணலாம் இல்லையா? வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. அப்பேற்பட்ட வேல் சாதாரண வேல் அல்லது. அதனால மறுபடியும் சொல்றார். இப்போ முதல்ல சொல்லிட்டோம், அதுக்கடுத்து திருப்படியும் என்ன சொல்லணுமா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்போ அதுக்கு பொருள் ஏற்கனவே சொல்லிட்டதுனாலே மறுபடியும் சொல்றேன் பாருங்க. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும். இப்ப கொடுத்திருக்கார். முதல் பாடல் திருத்தணி, அது கொடுத்துட்டோம் விளக்கம். ரெண்டாவது பருத்த முலை, அதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ சொலற்கரிய திருப்புகழை. யாருக்கெல்லாம் திருப்புகழ் தெரியுமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஏதேனும் ஒரு திருப்புகழ் படிக்கணும். ஏதேனும் ஒரு திருப்புகழ் படிக்கணும். சரி, எங்களுக்கெல்லாம் திருப்புகழ் கஷ்டமா இருக்கேமா அப்படின்னு கேட்டா, குட்டி குட்டியான திருப்புகழ் நிறைய இருக்கு, சின்ன சின்ன திருப்புகழ் நிறைய இருக்கு. அப்போ 4 வரியில் இருக்கக்கூடிய திருப்புகழையாவது நாம் எல்லாம் என்ன பண்ணணும்? படிக்கணும். 4 வரி பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. அற்றைக்கு இர தேடி அத்தும் மேலும் மாயிசை பற்றி அறியாத பற்றை பெறுவோனே வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலை சீலா கற்று உணர் போதா கட்சி பெருமாளே. காஞ்சிபுரத்தினுடைய என்னது திருப்புகழ். அது 4 வரி தான் அந்த திருப்புகழ். அப்போ அந்த 4 வரி திருப்புகளை நம்ம பாடலாம். மதுரையம்பதி திருப்புகழ் ரொம்ப ரொம்ப சிறப்பு, ஈஸியா இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே வரையினில் இங்கனும் உளவி நிறைந்தது வரிசை தரும்பது அதுபாடி வலமொடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே அரகர சுந்தர ஆறுமுக என்று நீ அடியர் பணிந்திட மகிழ்வோனே அசல நெடுங்கொடி அலை உமை தன் சுத குரமகள் இங்கித மணவாளா கருதரு தன்புய சரவண குங்கும கலபம் அணிந்திடும் மணிமார்பா கனகம் மிகும்பதி மதுரை வலம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே. 4 அதாவது இதெல்லாம் ரொம்ப எளிமையான திருப்புகள், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. அப்போ ரொம்ப கஷ்டமான திருப்புகள் இல்லைன்னா கூட அதுக்கப்புறம் பாருங்கன்னா இந்த வயலூர் திருப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கும். வயலூர் திருப்புகள் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் அப்படின்னு சொல்லி
மொத்தமே பார்த்தீங்கன்னா என்னால் என்னால் என்னால்னே இருக்கும். என்னால் எதுவுமே நடக்காது சுவாமி, என்னால் எதுவும் நடக்காது. அப்பனா யாரால? எல்லாம் அவன் செயல். அவன் அன்றி ஓர் அணு கூட அசையவே அசையாது. அப்போ நம்மளால என்ன பண்ணோம்? ஒரு அணு கூட அசைக்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப நம்மளால எந்த ஒரு அணுவையும் அசைக்கவே முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வசன மிகவேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாச்சரம் அவதாலே இகவர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிகவால அமரர் சிறை மீட்ட பெருமாளே. இந்த பாட்டு படிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, வசன மிகவேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாச்சரம் ரமதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே. என்ன தருவாராம்? இந்த லோகத்து சுகத்தையும் தருவார், பரலோகத்துக்குரிய சுகத்தையும் தருவார். அதுக்கடுத்து சொல்றார் பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிகவால அமரர் சிறை மீட்ட பெருமாளே. ரொம்ப அருமையா 4 வரியிலே நிறைய திருப்புகள் இருக்கு. சரி அம்மா, திருப்புகள் படிக்கிறோமா? திருப்புகள் படிப்பர் என்னவா இருக்காதான்? அவர் சொல்றார் பாருங்க, சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காம். சொல்லிட்டார. இதுக்கு என்ன பொருள் ஒரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? திருப்புகள் எங்கெல்லாம் படிக்கப்படுகிறதோ, நம்மெல்லாம் திருப்புகள் என்னென்ன எங்கெல்லாம் படிக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன இருக்காதான்? பகைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். பகைவர்னா யாரு? பகைவர்கள் பகைவர் யாரு? நமக்கெல்லாம் பகை யாரு? நாம தான். என்னமா சொல்றீங்க? நமக்கு பகையா எங்கன்னா நாம இருப்போமா? நான் சொல்லல. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவன். நான் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு என்ன வரமாட்டேங்குது? பக்தி வரமாட்டேங்குது. என்ன வரமாட்டேங்குது? பக்தி வரமாட்டேங்குது. அப்பனா பக்தி வராததற்கு என்ன காரணம்? என் முன்வினை கர்மா. என் முன்வினை கர்மாவை கழிப்பதற்கு நான் முயற்சி பண்ணணும். 6வதாக ஒரு அறிவு கொடுத்திருக்காரு. அது பெரிய விஷயம் இல்லையா? கந்தர் அலங்காரத்துல சொல்றார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். எதிரி பக்கத்து வீட்டுக்கார ஏத்து வீட்டுக்கார யாரும் கிடையாது, நம்ம ஐம்புலன்கள் தான். இந்த ஐம்புலனை அடக்கிட்டான். ஐம்புலனை அடக்கிட்டா ஆண்டவன் உன்னிடத்தில் வருவார். இந்த ஐம்புலனை அடக்குவது எப்படி? ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் வரும். ஐம்புலனை அடக்குவது எப்படி? இப்போ ஒன்றும் இல்லை, உயர்வான ஒரு புடவை யாரோ ஒரு அம்மா கட்டின்னு இருக்கா, பார்க்குறோம். நம்ம வசதிக்கு அது எடுக்க முடியாது, நம்ம மனசுக்கு தெரியும். அப்போ என்ன நினைக்கணும்? இது நமக்கு வேண்டாம், ஒதுக்கினுமா? அதே மாதிரி தான் இந்த உடம்புக்கு என்ன உணவு தேவை, அதை நம்ம சாப்பிடணும். யாரோ 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றா, யாரோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான்னா நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாவை கொஞ்சம் அடைக்கணும். இந்த கண்ணால் காண்பது எல்லாம் மெய்யன்னு நினைக்க வேண்டாம், எல்லாம் பொய். இந்த கண்ணால் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களே அத்தனையும் பொய். ஏதாவது நிலையாக இருக்குமான்னு சொன்னால் ஒன்றை தவிர நிலை பெறுவதற்கு ஒன்றும் கிடையாது. யார் நிலை பெறுவா? ஆண்டவனை தவிர வேற ஒன்றும் நிலையாக இருக்காது. ஆண்டவனை தவிர வேற ஒன்றுமே நமக்கு நிலை கிடையாது. அப்ப ஆண்டவனை மட்டுமே நினைப்பது தான் நிலையானது. அப்ப அந்த கண்ணால எதெல்லாம் பார்க்குறோமோ அந்த நிலை இல்லாததுன்னு உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கணும். அடுத்து வாயால முடிந்த வரைக்கும், நான் சொல்லல, திருமந்திரத்துல அவர் சொல்றார், என்ன சொல்லணும்? இறைவனிடத்துல போனா ஒரு பச்சிலை கொண்டு போவேன். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரைதானே. பேசுற வார்த்தை நல்லையா இருக்கும். பேசுற வார்த்தை நல்லா இருக்கணும்னா வீட்டுக்காரர்கிட்டையும் சரி, மனைவி கிட்டையும் சரி, பிள்ளைங்க கிட்டையும் சரி, பக்கத்து வீட்டுக்கார், ஏத்து வீட்டுக்கார், நண்பர்கள், தோழர், யாரா வேணா இருந்தாலும் அவங்க கிட்ட நல்ல வார்த்தையை தவிர வேற வார்த்தை பேசக்கூடாது. இன்னொன்று, ஆண்டவனிடத்தில் பேசுகிற பொழுதும் என்ன சொல்லணும்? இறைவா, இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, அரிய ஒரு பிறவி, இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும், அடுத்து ஒரு பிறவி இருக்குமானால் அப்பிறவியிலும் உன்னை மறவாமை வேண்டும்.
யார் கேட்டா? காரைக்கால் அம்மையார் கேட்டா இல்லையா? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் புறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவடியைத்தான் நினைக்கணும். நம்ம நினைக்கலாம், நிறைய பேர் நினைச்சுட்டு இருப்போம், காசிக்கு போக முடியல, ராமேஸ்வரத்துக்கு போக முடியல, அப்புறம் பத்ரிநாத்துக்கு போக முடியல, கேதார்நாத்துக்கு போக முடியல, 5 லட்சம் கேட்குறாங்களாம் கைலாய யாத்திரைக்கு. இப்படி எல்லாம் ஆசை இருக்கும். கைலாயம் எங்கே இருக்குன்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தான் கைலாயத்தை பார்த்தோம். பார்த்தீங்களா இல்லையா? கைலாயத்திற்கு எனக்கு போகுவதற்கு எனக்கு வசதி இருந்தால், என் உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் நான் கைலாய யாத்திரை போகலாம். எனக்கு வசதியும் இல்லை, என் உடம்பும் ஆரோக்கியம் இல்லை, நான் கைலாயத்தை விரும்பினேன், எனக்கு என்ன பயன்? அப்போ கைலாயம் போல நந்தனார் இல்லை, நாமெல்லாம் ஒரே நாளில் விளைவிச்சு நம்மளெல்லாம் கொண்டு போய் நேர கைலாயத்தில் அப்பர் பெருமான் இல்லை, நாமெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லை, நாமெல்லாம் ஞான சம்பந்தர் கிடையாது. ஏன்? நாமெல்லாம் சாதாரண மானுட பிறவிகள். அப்போ மானுட பிறவிகளுக்கு ஏற்ற ஆசையை மட்டும் படு. இப்போ கல்யாணம் ஆகலையா ஆசைப்படு, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா ஆசைப்படு, ஒரு வேலை கிடைக்கலையா ஆசைப்படு, ஒரு வீடு இல்லையா ஆசைப்படு. இதெல்லாம் நான் சாதாரணமான ஆசை. அதுக்காக வானத்தில் பறக்கணுன்ற ஆசைப்படக்கூடாது இல்லையா? அப்போ இப்போ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். ஒரு மலரை கொண்டு போய் அவன் பாதத்தில் போடுவதற்கே இந்த 5 புலன்கள் ஒத்துழைக்க மாட்டேதுன்னா, எதிரி பக்கத்து வீட்லையோ ஏத்த வீட்லையோ இல்லையோ நம்ம உடம்புக்குள் இருக்கிறது. அப்ப இந்த 5 புலன்களை அடக்கிவிட்டால் நமக்கு துன்பம் வராது. இது ஒன்று. இவர் சொல்றதுல ஒரு வகை இது. இன்னொன்று, இந்த எதிரின்னு நிறைய பேர் இருக்கா நமக்கெல்லாம். ஏன்? நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுக்குன்னே சில பேர் இருப்பான். ஆமாம், ஒரு புடவை கட்டிட்டு நான் வெளியில் அப்படி சில நேரத்தில் வந்தேன்னா, எங்கே தான் இந்த அம்மா புடவை வாங்குதோ தெரில, தினமும் ஒரு புடவையை கட்டிட்டு எங்கேயோ கிளம்பிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம IRISலையும் பெய்ட் ஃபியூச்சர்லேயும் சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்கார் தான் போய் சேர்ந்துட்டார் போல இருக்குது, இந்த அம்மா நல்ல பொட்டு வச்சுன்னு இருக்குது. ஒரு அடியார் ஃபோன் பண்ணி கேட்குறார். நான் சொன்னேன், என்னுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதில் என்னுடைய வார்த்தையில் குறை இருந்தால் கேளு, சொல்கிறதுல குறை இருந்தால் கேளு, ஆன்மீகத்தில் ஏதாவது டவுட் வேணுமா அதை கேளு. நான் பொட்டு வச்சுக்கிறேன் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. செத்து போன என் புருஷனே சொல்லிட்டு தான் போனார், நீ பூ வச்சுக்கோ பொட்டு வச்சுக்கோ, வள்ளலாரே சொல்லுகிறார் அப்படின்னார். எனக்கு அது வேண்டாம், பூ வேண்டாம், மஞ்சள் பூசிகளே கேளு. ஆனால் அது என்னென்னா, என் பிள்ளைகள் அம்மா நீ இப்படி இருந்தே இப்படியே பழகிட்டோமா, இப்படியே இருமா, எங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னாங்க. அதனால நான் அடுத்தவர்கள் மனதை நோக்கடிக்க, அவன் என்ன சொல்கிறான்னு நான் காது கொடுத்து கேட்டால் தான் எனக்கு பிரச்சனை. சரி, என்னமோ சொல்லிட்டு போகிறார், விட்டுட்டு போ, நம்ம கேட்கக்கூடாது. அப்போ இங்கே சொல்கிறார், சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை. திருப்புகழ் எவரெல்லாம் படிக்கிறாரோ அவர் இடத்துல பகை என்று சொல்லக்கூடியது கிட்ட நெருங்காதுன்றார். யார் நெருங்காது? உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள், உன்னை பார்த்து பொச்சிரிப்பு படுகிறவர்கள், உன்னிடத்தில் யாராவது உன்னை கெடுக்க நினைக்கக்கூடியவர்கள். உன்னை யாராவது கெடுக்க நினைச்சாங்கன்னா, இல்லை உனக்கே சொல்வாங்கல்ல, நிறைய துன்பம் இருக்கு. துன்பம்னா எது எதில் வருது? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். நமக்கு இருக்கே எல்லாம் தான். எது? இந்த ராகு கேது செவ்வாய் சனி எல்லாம் இருக்கே, அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் சொல்லிக்க முடியாது, எல்லாம் இருக்கு. ஏன் இருக்குன்னா, நான் இந்த 5 புலன்களை அடக்காம சில நேரங்களில் தவறான பாதைக்கு போறேன் இல்லையா, அந்த தவறான பாதைக்கு நான் போவது பொழுது இந்த நவகிரகங்கள் என்ன பண்ணுமா, என்னை ஆட்டி படைக்குமா. அப்போ எனக்கு துன்பம் வரும்ல. அப்போ துன்பம் வரும் பொழுது ஒன்று நான் ஆசையை அடைக்கிருக்கணும், ஆண்டவனை வணங்கி இருக்கணும். இது ரெண்டுமே நான் செய்யாமல் தரிகெட்டு நான் அடைவேனானால் எனக்கு துன்பம் நேரும். அப்போ என்னை ஆட்டி படைப்பது எதிரான அந்த நவகிரகம். அப்போ என்ன செய்யணும்? நித்திய கர்மாவை சரியா செய்யணும். நித்திய கர்மானா என்னது? இந்த பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, தினமும் சாப்பிட்றதுக்கு பேர் நித்திய கர்மா இல்லை. இதெல்லாம் நமக்கு இந்த உடம்பையே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு. இந்த உடம்பை ஞானிகள் யாரும் பல்லு தேய்க்கிறதே கிடையாது, குளிக்கிறதே கிடையாது. தவம் பண்ணவங்கெல்லாம் யாராவது குளிச்சுக்கிறாங்களா? இல்லை. ஆனால் என்ன நம்ம பக்கத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நோய் அவங்களுக்கு பரவக்கூடாது.
பல்லு தேய்க்காம எதிர்த்தலாப்பில் போய் பேசினா 4 நாளைக்கு பல்லு தேய்க்காம பேசினா நம்ம என்ன ஆகும்? என்னையா இது இப்படி மூடிப்போம் கட்சிப்பேன் ஒன்றும் இல்லையா? கொரோனான்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி தானே எல்லாருடைய முகத்தையும் மூட வைத்தது, இல்லைன்னு சொல்லிக்க முடியாதுல்ல. எவ்வளவு அதில் கஷ்டப்பட்டோம். அது மாதிரி இங்க என்ன சொல்றார்? சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை. நம்மளை யாராவது கெடுக்க நினைத்தாலோ நமக்கு மீது பகை கொண்டாலோ அவர்களை அழிப்பதற்கு நாமளே போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதில் அடுத்தவர்னு சொன்னது உறவினர்களையோ சுற்றத்தாரையோ நண்பர்களையோ இல்லை தெரிஞ்சவங்களையோ தெரியாதவங்களே இல்லையோ, நம் உடம்பில் இருக்கக்கூடிய 5 புலன்களும் நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா? இது எல்லாவற்றையும் சமப்படுத்துமா எது? இந்த வேலாயுதம். இந்த வேலாயுதம் அதுக்கு என்ன காரணம்னா, சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும். அவனா என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்ம யாரையாவது கெடுக்கிறதுக்காகவே புறப்படுதுன்னா முதல்ல என்ன பண்ணுமா? திருப்புகழை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உடனுக்குடனே நமக்கு என்ன வரும்? வேலாயுதம் துணைக்கு வரும்ன்றார். என்ன வரும்? வேலாயுதம் நமக்கு துணைக்கு வரும். நம்மளை கெடுக்க நினைத்தாலும் சரி, அது நோயா இருக்கலாம், பகையா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய நவகிரகங்கள் நம்மை கெடுக்க நினைத்தா கூட, நவகிரகங்கள் நம்மை ஆட்டி படைக்கணும்னு நினைத்தா கூட, அது கூட எதுக்கு கட்டுப்படும்னா திருப்புகழுக்கு கட்டுப்படும்ன்றார். திருப்புகழ் படித்தவரை நீ போய் கெடுக்காதேன்னு சொல்லி என்ன பண்ணுமா? முன்னாடி நமக்கு முன்னாடி இந்த வேலாயுதம் நிற்குமா. இந்த வேலாயுதத்தை பார்த்த அடுத்த வினாடி நவகிரகம் ஓடுமா. ஏன் ஓடுதுன்னு தெரியுமா? சூரபதுமனுடைய கொடுமையான ஆட்சியிலிருந்து எங்களை விடுவித்து யார் விடுவித்தா? இந்த வேலாயுதம் தானே விடுவித்தது. அதனால் என்ன, வேற எந்த ஆயுதமத்தினாலேயும் சூரபதுமன் உயிர் பிரியலையே. அவனுக்கு எந்த ஆயுதத்திலையும் என்ன ஆகல. அவன் தான் மாயை திருப்பி 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 ரிப்பீட் பண்ணி தானே வந்தான். சிவனாக அவனே வரான், சக்தியா அவனே வரான், முருகனா அவனே வரான், இந்திரனா அவனே வரான், பெருமாளா அவனே வரான், பிரம்மாவா அவனே வரான், எல்லா ரூபத்திலும் வந்தானே. அப்ப கடைசியா என்ன பண்ணார்? ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய பொருளை வைத்துக் கொண்டு எல்லா மாயையும் அடக்கி வச்சார். அதை அடக்கியது யாருன்னா அந்த வேலாயுதம். அப்போ திருப்புகழை நம்ம படிக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்ச திருப்புகழ் முத்தைத்தர் மட்டும்தான் தெரியுமா? தினமும் படிங்க, தினமும். அது ஒன்று தான் தெரியும், எனக்கு வேற எதுவுமே தெரியாத படிங்க. கந்தர் அலங்காரம் படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க. ஏன்னா கந்தர் அனுபூதி எல்லாம் மனிதனுக்கே உரியது. சும்மா 4 வரி தான் இருக்கும், 4 வரி. அந்த 4 வரியை படிச்சிங்கன்னா ஏன்னு கேட்டால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமானதுன்னு நினைக்கூடாது. கந்தர் அனுபூதி மகா 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 மந்திரம். ஏன் மந்திரம்னு சொன்னால், கிளி ரூபத்தில் இருந்து அவரால் பாட முடியாத பொழுது முருகன் பக்கத்தில் கிளியை வச்சுண்டு அவருக்கு சொல்ல சொல்ல, அவர் காதலை சொல்ல 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 அந்த கிளி படிச்சு சொல்லுச்சு. அப்படிப்பட்ட ஒன்று எது? இந்த கந்தர் அனுபூதி. அப்போ நம்ம படிக்கணுமா வேண்டாமா? திருப்புகளை படிக்கணுமா வேண்டாமா? அப்போ நான் சின்ன சின்ன திருப்புகள் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன திருப்புகளை தேர்ந்தெடுத்து முதல்ல சின்ன சின்னதாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வாயில் நுழைய நுழைய என்ன ஆகும்? பெரிய பெரிய திருப்புகளை நீங்களே என்ன பண்ணுவீங்க? பாட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ திருப்புகளை படிப்பவருக்கு என்ன இருக்காது? துயரம் இருக்காது, பிறவி இருக்காது, நோய் இருக்காது, வறுமை இருக்காது, தேவை இருக்காது. என்ன தேவை? எதெல்லாம் நம்ம தேவைன்னு நினைக்கிறோமோ, நியாயமாக நினைக்கிறோமோ, அதெல்லாம் நமக்கு தேவை என்பதே இல்லை. இல்லை என்கின்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. அப்பேற்பட்டதான் திருப்புகழ். அதனால சொல்றார், என்ன சொல்றார்? சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும். அப்படியே ஓடி வருமா அந்த எது? திருப்புகளை படிக்க 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 யாராவது நம்மளுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிற பொழுது முன்னாடி வந்து எது தோன்றும் அப்படின்னா வேலாயுதம் தோன்றும். வேலாயுதம் தோன்றும் அப்படின்றார். அதுக்கு அடுத்து மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அதுக்கடுத்து இப்போ 4வது பாடல். தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் இடைத்த படைத்த இறை களர்க்கு நிகர் ஆகும். தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல்
படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். இது 4வது அடி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தருக்கி நமன் இந்த மார்கண்டேயருக்காக என்ன பண்ணாராம் யமதர்மராஜா பாசக்கயிறை அப்படி போட்டார். 16 வயசு மார்கண்டேயருக்கு முடிய போகுது. முடிஞ்ச உடனே பாசக்கயிறை போடலான்னு போகிறதுக்குள்ள இவர் நேராக போய் இன்னைக்கு பிரதோஷம் வேற யார்கிட்ட பிடிச்சிட்டார்? கெட்டியா சிவபெருமானை பிடிச்சிட்டார். எங்க இருக்கிற சிவபெருமானை? திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை அப்படி கட்டி அப்படி அணைத்து கொண்டார். அணைத்து அடுத்த வினாடி பார்த்தார், இவர் எகிர்றார். உள்ள போனவன் வரலையே, உள்ள போனவன் வரலையே, உள்ள போனவன் வரலையே. ஒரு பாட்டி, ரொம்ப அற்புதமான பாட்டி. மகா 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 கஞ்சம். என்னது? ரொம்ப ரொம்ப கஞ்சம். தினமும் ஒரு பிச்சைக்காரன் போய் அம்மா பிச்சாந்தேகி, அது நெல் குத்தின்னு இருக்குமா, உலக்கியை தூக்கி அடிக்குமா. என்ன பண்ணுமா? உலக்கியை தூக்கி அடிக்கும். இது தினமும் நடக்குது. நான் ஒரு அரிசியாவது உங்ககிட்ட வாங்காமல் போக மாட்டேன்னு அந்த தாத்தா சொல்கிறார். இந்த கிழவி சொல்லுது, ஒரு அரிசி கூட நான் சாகர வரைக்கும் உனக்கு போட மாட்டேன்னு இந்த கிழவி சொல்லுது. ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணுது, குத்திக்கிட்டே இருந்தது, ஓங்கி இது உலக்கையை தூக்கி அடிச்சுது. இவர் என்ன பண்ணாரா, அந்த உலக்கை தானே வந்தால் வரட்டும் பார்க்கலாம், எத்தனை நாள் தான் அந்த உலக்கையில் நானும் அடி வாங்குறேன்னு தட்டை இப்படி நீட்டிக்கிட்டே இருந்தாராம். அந்த உலக்கை அவரை தாண்டி போய் அந்தாண்ட விடும் பொழுது அந்த உலக்கையில் ஒரு அரிசி ஒட்டின்னு இருந்தது. அது அந்த தட்டில் விழுந்துருச்சு. அது அந்த தட்டில் விழுந்துட்டு. இப்போ யமதர்மராஜா பாசக்கயிறை போட்டு தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறார். இப்போ தான் சமீபத்தில் தான் நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கருட புராணம் பேசி வெளியிட்டிருக்கிறோம். எல்லாம் போய் பாருங்கள், எவ்வளவு நரகம் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். நம்மெல்லாம் என்ன பாவம் பண்ணியிருக்கோன்னு அத்தனை பாவத்திற்கும் விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. எல்லாரும் கேட்டோன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மெல்லாம் என்ன பண்ணாமல் இருப்போம், பாவம் பண்ணாமல் இருப்போம். இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு 16 நாள் ஆகிறது. அப்படி 16 நாள் ஆகிற பொழுது வைதாரணி நதி என்கின்ற ஒரு நதியில் அதை நம்மளை போட்டு அப்படி இழுத்து தர 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 தரன்னு இழுத்துட்டு போவார். தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. அதற்கென்று ஒரு உடம்பை கொடுத்து இழுத்துட்டு போகிறார். அப்படி இழுத்துட்டு போகிற பொழுது எல்லாம் சிவசிவான்னு சொல்கிறவங்க சிவான்னு சொல்லலாம், முருகான்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற பொழுதும் சீவு இருக்கும், ரத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை ஜலம் இருக்கும், அதுக்குள்ளே தான் கால் வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் புழு இருக்கும், நண்டு இருக்கும், வண்டு இருக்கும், பாம்பு இருக்கும், தேல் இருக்கும். என்னென்ன நமக்கு உடம்பை வறுத்தெடுக்குமோ அதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் இருக்கும் அது உள்ளார. அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் என்கின்ற ஒன்றுக்குள்ளே இப்போ மார்க்கண்டேயர் உள்ள அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு யமன்கிட்ட இவ்வளவெல்லாம் படுறமே வேண்டாம், இறைவா உன் திருவடியிலே சரணம்ன்றதுக்காக அவர் பிடிச்சார். இப்போ அந்த மாதிரி இந்த கிழவியை இழுத்துட்டு போறார் யமன். உயிர் பிரிஞ்சிச்சு. ஒரு அரிசி முந்தின நாள் விழுந்துக்குது அந்த அடியார் தட்டில். இழுத்துட்டு போனார். போன உடனே அந்த ஆன்மாவை எங்கே கொண்டு போய் விடுவார்னா சிவபெருமான் கிட்ட விடுவார். அந்த சிவபெருமான் காலை போய் கெட்டியாக அந்த கழுவி பிடிச்சிக்கிச்சான். விடமாட்டேன் சாமி, இந்த வெளியில் ஒருத்தர் நிற்கிறான் சாமி, நிற்கிறான். ஆமாம் சாமி, அவன் யாருன்னு தெரியுமா? கருணையே இல்லாத பாவி. என்னை எப்படி இழுத்துட்டு வந்தான் தெரியுமா? ஏன், நான் அறுத்த கைக்கு கூட சுண்ணாம்பு வைக்கல, நான் அவ்வளவு கஞ்ச பிசினாரி. அதனால என்னை எங்கெங்கேயோ கூட்டு போய் கடைசியாக இங்கே கூட்டு வந்திருக்கான். அந்த படும்பாவி இந்த 16 நாள் படுத்தின பாடே என்னை படாத பாடு படுத்திட்டான். அதனால அவங்ககிட்ட காட்டி கொடுத்துறாதே. இறந்த கிழவி கேட்குறான். கருணை மிகுந்தவர் சிவபெருமான். சிவசிவ என்கிறேர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்பேற்பட்ட கருணையுடைய கடவுள் காட்டி கொடுப்பார. 1 மணி நேரம் ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, காட்டியே கொடுக்கல. ஏமா எட்டி எட்டி பார்க்குறாராம். அந்த கிழவி உள்ளே போனாலே வரலையே, உள்ளே போனாலே வரலையேன்னு. கடைசியாக அங்கேருந்து ஒரு பூதம் வந்துச்சு, சிவபூதம். என்ன ஏம இங்கே யாரை பிடிக்கலான் இருக்க? இல்லை நான் பிடிக்க வரல, உள்ள ஒரு பாட்டியை அமுச்சு விட்டனே, அவள் வரமாட்டா. ஏன் வரமாட்டா? அவளுக்கு கைலாய பதவி கொடுத்துட்டாங்க. கைலாய பதவியா? அவள் கணக்கில் ஒரு நாள் கூட ஒரு புண்ணியமும் பண்ணலையே. நேற்று என்னமோ ஒரே ஒரு புண்ணியம் பண்ணாலாமே. என்ன புண்ணியம்? ஒரு மகானுடைய தட்டில் ஒரு அரிசி போய் விழுந்தது. அவளா வேணும்னு போடலை. அதில் அவள் என்னவா போட்டிருக்கா? அந்த அடியாரை அடிக்கணுன்றதுக்காக உலக்கையை தூக்கி எறியும் போது அதிலிருந்து உலக்கையிலிருந்து ஒரு அரிசி விழுந்தது. அதுக்கே சிவபெருமான் கைலாயம் கொடுத்தாருன்னா நமக்கெல்லாம் எவ்வளோ கொடுப்பாருன்னு யோசிக்கணும்.
இல்லையா? அப்போ மார்க்கண்டேயருக்காக பாசக்கயிறு போடலாமே, அது போன்ற வாசற்படையில நின்று கொண்டிருக்கிறார் யமன். எங்கே? திருக்கடையூர்ல. அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய யமனுக்காக யார் உதைத்தது? சிவபெருமான் உதைத்தார். இது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஊன்றிய திருவடி சிவன் திருவடி, உதைத்த திருவடி உமையவள் திருவடி. சிவபெருமான் மட்டும் உழைச்சிருந்தாருன்னா நம்ம எல்லாம் நல்லா இருந்திருப்போம். ஏன்? யமன் ஒருத்தர் இருந்திருக்க மாட்டான்னு. சிவபெருமான் காலில் ஒரு உத வாங்கினா யமன் உயிரோட இருப்பானா? யமன் உயிரோட இருப்பானா? இப்பயே நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன் பாருங்க. அப்பா கொம்பு எடுத்துட்டு வருவார். வர்றதுக்குள்ளேயே அம்மா குறுக்கல வந்து சும்மா அடிக்கிற மாதிரி பொத்து பொத்து பொத்தும்பா, வலிக்காதபடி அடிப்பா. யாரவ? அம்மா. இந்த ஒரு ஜென்மத்துக்கு வர்ற அம்மாவே அந்த மாதிரி அடிச்சாள்னா ஜென்மாந்தரத்துக்கும் வர்ற அம்மா எப்படி அடிப்பான்னு யோசிக்கணும். அவ சிவபெருமான் ஊன்றினார், ரொம்ப வேகமாக தான் ஊன்றினார் உதைக்கலான்னு. அம்பாள் பார்த்தா அச்சோச்சோ என் குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து உதைக்கிற மாதிரி மெதுவா அப்படி டச்சு தான் பண்ணார். அம்பாள் உதைத்திருந்தாலும் அவர் போயிருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அம்மா ஒரு ஜென்மத்துக்கு வர அம்மா இல்ல, ஜென்மாந்தரத்துக்கு வர அம்மா. அதனால அந்த அம்மா மெதுவா உதைச்சதுனால பிளாஸ்டரி போட்டு இருக்காரா 4 யுகமா. யார் அவரு? யமன். நான் சொல்லல, மீனாட்சி திருக்கல்யாணத்துல யமலோகத்துக்கு மீனாட்சி போனாலாம். போன உடனே இன்னமா கப்பம் கட்டல, அம்மா வணக்கம், நீங்க மீனாட்சி கப்பம் கட்டலையாமே? கட்டிடுறேங்க, நீங்க முன்னாடி போங்க. இப்போ ஆமா, ஏன் இன்னும் கட்டல? இங்க வந்து கேட்கிற வரைக்கும் வச்சுப்பியா? தெரியல, பாவிங்க கிட்ட நேத்தே சொன்னே வந்துட போறா, போய் கட்டிட்டு வாங்கன்னு. ஆமா, என்ன நெத்தியில காயம்? ஐயோ, உதைச்சதே அவதான். அப்ப ஒரு கால்ல வச்சா, இப்ப 2 கால்ல வந்திருக்கா. அம்மா மீனாட்சி, உன் அடியார்களுக்கு யம பயம் வராமல் இருக்கட்டும், நான் காப்பாத்துறேன். மீனாட்சி லோகத்துல கொண்டு வந்து விட்டுடுறேன், நான் இப்பவே போங்க, நான் கப்பம் கட்டுறேன்னாரா. எப்போ? மீனாட்சி கிட்ட. அது மாதிரி 4 யுகமா பிளாஸ்டரி போட்டு இருக்காரு யமன். அதை இங்க நினைவுபடுத்தி சொல்றார். என்ன சொல்றாரா? தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி, தரித்த முடி, படைத்த விரல், படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? யமதர்மராஜா பாசக்கயிறை போட்டு இழுத்து யாரு? மார்க்கண்டேயருக்காக உதைச்சார் இல்லையா? அப்படி உதைக்கிற பொழுது முறுக்கவரின் எருக்குமதி. சிவபெருமானுடைய திருமுடியில என்ன இருக்கு? எருக்கும் பூ இருக்கு. எருக்கும் பூனா அது என்ன அது குறிக்கும்? சிவபெருமான் எருக்கும் பூ அதனுடைய தன்மை என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எருக்கும் பூவினுடைய தன்மை என்னன்னு தெரியுமா? என்ன தன்மை? விஷத்தினுடைய தன்மை. அது விஷத்தினுடைய தன்மை. எருக்கும் பூ என்பது என்னது? நீங்க ஒன்றும் இல்லை, இந்த எருக்கம் பூ கிள்றீங்கல்ல, அதில் பால் வருதில்ல, அந்த பால் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணு குருடாயிடும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்ணு போயிடும். அதனால எருக்கும் பூவை நம்ம பிள்ளையாருக்கு போடும் பொழுது கூட அதை அறுத்த உடனே தண்ணியில் கொட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த எருக்கும் பூவை கோத்து அதுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கப்புறம் இன்னொன்னா அந்த எருக்கம் பால் பட்டால் உடனே கையை நல்லா ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை கழுவணும். தெரியாத கூட அந்த எருக்கம்பால் இருக்கும் பொழுது கண்ணை அப்படி கசக்கிட்டோம்னா கண்ணில் இருக்கக்கூடிய பாப்பாவில் போய் பட்டுச்சுன்னா சுத்தமாக கண் பார்வை தெரியாது. உடனே ஸ்பாட்டில் உடனுக்குடனே கண் குருடாகும். அவ்வளவு மோசமானது எது? எருக்கம்பூ. ஆனால் அதை சிவபெருமான் தரித்து கொள்கிறார். ஏன் தரிச்சிருக்காருன்னு யோசிங்க. எதுக்காக தெரியுமா? அது ஒரு என்ன பூ? அது விஷத்தன்மை கொண்ட ஒரு பூ. மழை சுத்தமாக இல்லை. ஏன்? அநியாயம் ஒரு பக்கம், அக்கிரமம் ஒரு பக்கம், கொடுமை பஞ்சமா பாதகம் நடந்துட்டு இருக்கு. இந்த எருக்கஞ்செடிக்கு தண்ணி தேவை கிடையாது. என்ன தேவையில்லை? எருக்கஞ்செடிக்கு தண்ணி தேவையா? தண்ணி நீங்கள் எங்கன்னா பாருங்க, காஞ்சிருக்கும், ஆனால் அங்கே மட்டும் எருக்கஞ்செடி முளைச்சிருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் தண்ணி ஊற்றலைனாலும் அது பச்சினியே தான் இருக்கும். 4 வருஷம். இன்னொன்று அதே மாதிரி எருக்க இலையை மென்று சாப்பிட்டா சுத்தமாக கண்ணு தெரியாது. இதெல்லாம் பாய்சன். ஆனால் அதை தன்னுடைய திருமுடியிலே சுமந்திருக்கார். யார் அர்ச்சனை பண்ணாலும் திருமுடியிலே ஏற்றுக்கொள்கிறார். என்ன காரணம்னா,
எந்த இடத்திலுமே எதுவுமே கிடைக்கலனா கூட விஷத்தன்மை கொண்டே ஒரு பூவை கொண்டு கூட என்னை சிவா என்று அழைத்து என் மீது அதை போட்டால் நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன். எதை? கைலாயத்தையும் சேர்த்தே கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமான். அதனால இங்க சொல்றார் எருக்கும் மதி. மதினா யார்? அவரு சந்திர பகவான். எருக்கும் பூவை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான். இங்க கங்கையை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் சொல்லல. ஏன்? பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வடிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனை. முதல் பாடல் கந்தர் அலங்காரத்தில் இதை கொடுத்திருப்பார். அதுல 6 முதலையே கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தார்னா, நாம் எல்லாம் பிறவி என்கின்ற சேறு பூசி கொண்டிருப்பதனால இறைவன் சிவபெருமான் 6 வைத்திருக்கிறார், கழுவுவதற்காக, பாவத்தை போக்குவதற்காக. அதில் கொடுத்தார். இதுல என்ன சொல்றார்? எருக்கு மதியினார். ஒருவேளை ரொம்ப மழையே இல்லாமல் எல்லாம் கஷ்டத்திலிருந்து ஒரு பூ கிடைக்காம ஒரு தண்ணி கிடைக்காம இருந்தால் கூட அந்த விஷத்தன்மை கொண்ட பூவை கொண்டு வந்து இறைவனுடைய பாதார விந்தத்திலோ திருமுடியிலோ போட்டுவிட்டு இறைவா உன்னை நான் வணங்குறேன்னு சொன்னால் எல்லாம் தருவானா சிவபெருமான். அப்பனே இப்படி கொடுத்தா அவன் பிள்ளை எப்படி கொடுக்க மாட்டான். அதுக்கு அடுத்து சொல்றார் மதி சூடின்றார். யார் சூடின்னு இருக்கிறது? மதி தரித்த முடியினார். மதினா யாரு? சந்திர பகவான். சந்திர பகவானுடைய அபயம் எப்போ? தட்சனுடைய யாகத்தில் பங்கு பெறுறாங்க. தட்சனுடைய, அதாவது இங்க தட்சனுக்கு 50 பெண் பிள்ளைங்க. அந்த 50ல் 13 காசிபருக்கு கொடுத்தார், 10 யமனுக்கு கொடுத்தார், 27 பெண் பிள்ளைகளை சந்திர பகவானுக்கு கொடுத்தார். அவர் எல்லார்கிட்டையும் சம அளவு அன்பு செலுத்தி இருக்கணும். அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் தான் சந்திர பகவானுடைய மனைவிமார்கள். ஆனா ரோகிணியை மட்டுமே அவர் என்ன பண்ணார்? யாகத்திற்கு, கல்யாணத்திற்கு, கிரகப்பிரவேசத்திற்கு எங்க போனாலும் அந்த அம்மாவோடவே போனார். இந்த 26 பெண்கள் போய் அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா எங்களை விட்டுட்டாருப்பா, ஒருவனுக்கு ஒருத்தின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே, இப்படி எல்லாரையும் ஓட்டி அனுப்புற மாதிரி ஓட்டி அனுப்பி கடைசியில் ஆடு மாடு மாதிரி எங்களை அவர் விட்டுட்டாரே அப்படின்னு அழுதாங்க. இவர் கூப்பிட்டு விசாரணை பண்ணும்பொழுது அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்ல புடவை தான் கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னு போய் சொன்னார். அப்போ தட்சனுக்கு கோபம் வந்தது. அப்போ அவர் சொன்னார், நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து மறைந்து போக கடவது கொடுத்துட்டார் சாபம். மாமனார் சாபம் அது. இப்போ அந்த மாமனார் கொடுத்த சாபத்தில் இருந்து மாற்றி அமைக்கிறதுக்கு பிரம்மா கிட்ட போனார். பிரம்மா சொன்னார், என் பதவியை கேட்காம இருக்கிற வரைக்கும் நான் தப்பிச்சேன். ஏன்? ஏற்கனவே 2000 பிள்ளைங்களை பற்றி என் பதவியை கேட்கறதுக்காக தான் அவன் பிள்ளையை பற்றி அமுச்சு வச்சான். அதனால் அவன் கேட்குறான் இல்லையா, அதனால் வேண்டாம், நான் உனக்கு உதவி பண்ண முடியாது. திருமால் சொன்னார், என்கிட்ட வராமல் இருக்கான், அதனால் நானும் உனக்கு உதவி செய்ய முடியாது. உடனே நேராக நந்தியம்பெருமானை வணங்கி சிவன் உள்ளே போனார், கைலாயத்துக்குள்ளே போகிறார். சந்திரா என்னடா இது கோலம்னார். ஒன்றும் இல்லை சுவாமி, மாமனார் சாபம், என்னை காப்பாற்றுங்க. நடந்ததை மொத்தமாக சொல்லிட்டார். சொன்ன உடனே பார்த்தார், அப்படியா சரி, அவர் சாபம் கொடுத்தார், நான் உனக்கு வரம் கொடுக்குறேன். என்ன வரம்? நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து மறைந்து போக கடவுள், அப்படியே தேய்ந்து மறைந்து போக கடவுள்னு கொடுத்தார்ல, நான் மறைந்து ஒரு நாள் மறைந்து மீண்டும் நீ வளர்பிறையாக ஆக கடவுது, ஒரு நாள் பௌர்ணமியாக காட்சி கொடுக்க கடவுது அப்படின்னார். இப்போ ஒரு கேள்வி அங்கே வந்துடுச்சு, சுவாமி மறைந்திருக்கிற பொழுது மாமனார் போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது? தட்சனுடைய ஆட்சி அவ்வளவு கொடுமையா இருந்ததாம். அப்ப இவர் சொல்றார், உடனே சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப, என்ன வணங்குறவங்க உன்னையும் வணங்கட்டும், என்ன வணங்குறவங்க உன்னையும் வணங்கட்டும், அதனால கொடுக்குறேன்டான்னார். எங்க? காலடியில இடம் கொடுக்கலாம் எல்லாரும். எங்க கொடுத்தார்? திருமுடியில இடம் கொடுத்தார். அப்போ அப்பேற்பட்டவருடைய அப்பா யாரு? அப்பாவே இப்படி கருணை பண்றவர், அவரை கட்டி பிடிச்சிட்டு இருந்து மார்கண்டேயருக்காக உதைத்தவர், ஒரு அடியாருக்காக யமனையே உதைச்சவர். அதுக்கப்புறம் சாதாரண விஷப்பூவாக இருக்கக்கூடிய எருக்கு பூவை கோட்டாவே கைலாயத்தையே கொடுக்குறேன்னு சொல்றார். அதுக்கு அடுத்து ஒருத்தன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி தன் காலில் விழுந்து, சுவாமி மன்னிச்சிருங்க, என்னை சாவ சொல்லுகிறார் என் மாமனார், அதனால நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி வந்து காலடியில சரணாகதி அடைந்த உடனே பாதத்துல இடம் கொடுக்கலாம் எல்லாரும். திருமுடியில எவனாவது தலைமையில தூக்கி வச்சு ஆடுவானா? நடராஜர் திருமுடியிலே இருக்கார். அவர் நடராஜரும் ஆடுறாரா? அவர் ஆடுற ஆட்டத்துக்கு தான் நம்மளும் ஆடிட்டு இருக்கிறோமா? அப்போ இங்க சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றார்? எருக்குமதி தரித்த முடி, எருக்குமதி தரித்த முடி. அப்போ
எருக்கம்பூவோட சேர்த்து எதை வச்சிருக்கா? இப்போ பாருங்க, 2 அர்த்தம் இதில். ஒவ்வொரு பாட்டும் சும்மா சாதாரணமாக பாடி வைக்கல. எருக்கம்பூ விஷம், சந்திர பகவான் அமுதத்து கிரகணங்களை பொழியக்கூடிய பெருமான். ஒரு பக்கம் விஷத்தையும் வச்சுக்கிறாரு, ஒரு பக்கம் பாலையும் வச்சுக்கிறாரு. யார் அவரு? சிவபெருமான். அது சொல்றாரு பாருங்க, எருக்குமதி தரித்த முடி, படைத்த விரல், படைத்த இறை. படைச்சவனா அவரே, காப்பாற்றுறவன் அவரே, அழிக்கக்கூடியவன் அவரே. அவருடைய படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும்னார். இப்போ இது என்ன புரியுதா உங்களுக்கு? சிவபெருமானுடைய பாதத்தில் எவ்வளவு திருவருள் இருக்கிறதோ அந்த திருவருள் என்று சொல்லக்கூடியது இந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்திற்கு உண்டு அப்படின்றார். சிவபெருமான் பாதத்துல என்ன கருணை இருக்கிறதோ, சிவபெருமான் பாதத்தில் என்னென்ன திருவருள் இருக்கிறதோ அத்தனை திருவருளும் எதுக்கு உண்டு? இந்த வேலாயுதத்திற்கு உண்டு. எதுக்கு உண்டா? இந்த வேலாயுதத்திற்கு உண்டுன்றார். அதுதான் சொல்றார், தருக்கினவன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி, படைத்த விரல், படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். 4 முடிச்சிருக்கிறோம். என்னம்மா 16ல் 4 தான் முடிச்சிருக்கிறீங்க? 4 தான் முடிச்சிருக்கிறீங்க. சரி, இன்னைக்கு ஒரு முருகன் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய டைமில் மீதம் இருக்கிற 16ஐயும் நாளைக்கு, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலினுடையதை முன்னாடி அதனுடைய பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்தோம். மீதம் இருக்கக்கூடிய முழுசாகவே நாளைக்கு மீதம் இருக்கக்கூடியதை முழுசாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் காங்கேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காங்கேயத்திற்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியது சிவன் மலை அப்படின்னு ஒரு மலை. உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஞாபகம் வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அங்கே சிவவாக்கிய சித்தர் என்று சொல்லக்கூடியவர் அந்த தலத்தில் இருந்து அவர் என்ன பண்ணார்? தவம் செய்து முருகப்பெருமானை தரிசித்த ஒரு மகான். அந்த குகை இன்னைக்கும் இருக்கு. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த குகை இன்னைக்கும் இருக்கு. திருப்பூர்ல இருந்து காங்கேயத்திற்கு போயிட்டு காங்கேயத்துல இருந்தும் போகலாம், வழியிலையும் போகலாம். 2 ரூட் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த காங்கேயத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியது சிவன் மலை. அங்க ஒரு பெட்டி இருக்கும். என்ன பெட்டி? உத்தரவு பெட்டின்னு ஒரு பேரு. கொடிமரத்துக்கு பக்கத்துல இடதுபுறத்துல அந்த பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியில உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய யாருடைய கனவிலாவது முருகப்பெருமான் தோன்றி ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு பொருள், அந்த பொருளை கொண்டு போய் அங்கே வச்சு வழிபாடு செய் அப்படின்னு கனவுல சொல்வார். உடனே அந்த பொருளை கொண்டு போய் அங்கே வச்சிட மாட்டாங்க. உடனே கொண்டு போய் எல்லாம் அந்த பொருளை வச்சிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அது நிஜமா, அவர் பொய் சொல்லுகிறாரா உண்மை சொல்லுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூ வைத்து பார்ப்பார்கள். அங்கே பூ வச்சு உத்தரவு கேட்பாங்க. அந்த உத்தரவு கேட்ட பொழுது அந்த பொருள் கண்டிப்பாக உண்மையாக இருக்குமானால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சிவன்மலை முருகப்பெருமான் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு இந்த பொருளை ஆம் நான் கனவில் சொன்னேன் என்று அங்கே உத்தரவு கொடுப்பார். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொருளை அடுத்த அடியார் கனவுல எந்த பொருள் தோன்றுகிறதோ அது வரைக்கும் அந்த உத்தரவு பெட்டியில அந்த பொருளை வைத்து என்ன பண்ணுவாங்க? பூஜை செய்வாங்க. சரி, இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு கேள்வி வரல எல்லாருடைய மனசுக்குள்ளேயும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருளை வைத்து நம் பின்னாடி வரக்கூடிய இன்பமும் நமக்கு தெரிந்துவிடும். பின்னால் வர இருக்கக்கூடிய காலங்கள்ல அந்த வருடத்துல என்ன துன்பம் வரும் என்றும் தெரிந்துவிடும். கடலுக்கு மேலிருந்து, கடலினுடைய ஆழத்திலிருந்து, மட்டத்திலிருந்து, கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 அடி மேலே இருக்கிறது. 496 படி உள்ளது. படி ஏற முடியாதவங்க பஸ்லேயோ 2 வீலர்லேயோ கார்லேயோ கூட டைரெக்டாக மலைக்கிட்டையே மேலே வரைக்கும் போகலாம். அதே மாதிரி அங்கே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, எல்லா தலத்திலும் முருகப்பெருமானோடு தான் வள்ளியும் தெய்வ யானையும் இருப்பார்கள். அந்த ஒரு தலத்தில் ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவர் தனியாக இருப்பார், வள்ளி தெய்வ யானையோடையும் முருகப்பெருமான் இருப்பார். அதுக்கு அடுத்து என்னன்னா, வள்ளியும் தெய்வ யானையும் ஒரே இடத்தில் ஒன்றாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே தலம் எதுன்னா அந்த சிவன்மலை தலம் மட்டும்தான். வேற எந்த தலத்திலையும் வள்ளியும் தெய்வ யானையும் ஒரே இடத்துல ஒரே கருவறையில பார்க்க முடியாது. அதுவும்
ஒன்று அந்த பக்கம் இருக்கணும், முருகன் பக்கம் இருக்கணும், ஒன்று இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் இப்படி தானே இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. என்னவா இருப்பாங்க? 2 பேரும் அக்கா தங்கையாக ஒன்றாக சேர்ந்து ஒரு கருவறையில் தனியாக காட்சி கொடுப்பாங்க. இது சிவன் மலையில் மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட ஒன்று அருணகிரி பெருமானால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இந்த தலம். அருணகிரி பெருமானால பாடல் பெற்ற தலம். சிவவாக்கிய சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வழிபாடு செய்த ஒன்று. அந்த இடத்துல அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதனாலே முடிந்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் திருப்பூர் பக்கம் போனீங்கன்னா அந்த காங்கேயம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை முருகப்பெருமானையும் வணங்கி, அது மலையில் சிவன் என்று சொல்லக்கூடியவர். ஏன் அப்படின்னா மலை மொத்தமே சிவனாக கருதப்படுகிறது. அந்த மலைக்கு மேலே முருகப்பெருமானை சிவபெருமான் தாங்கி பிடித்திருப்பதாக ஐதீகம். அந்த மலை முருகப்பெருமானை தன் பிள்ளைய அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காராம், தாங்கி பிடித்து கொண்டிருப்பதாக ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு மலை என்று சொல்லக்கூடியது அந்த சிவன்மலை. அற்புதமான ஒரு பெருமான். முடிந்தவங்க அவ்வளோ அழகான ஒரு முருகப்பெருமான். முடிஞ்சவங்க அந்த பக்கம் போகிற பொழுது அந்த முருகப்பெருமானை போய் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, தரிசனம் செய்தால் அந்த முருகப்பெருமான். ஏன்னா நிறைய பேருக்கு நான் இந்த தலத்தில் சொல்லும்போது மட்டும்தான் ஒரு முருகப்பெருமான் கோயிலை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். மற்ற இடத்துல சொல்லும் பொழுதெல்லாம் எந்த இடத்துலையுமே நான் ஒவ்வொரு கோயிலை அறிமுகம் சொன்னதே கிடையாது. நம்ம சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சொல்லும் பொழுது மட்டும்தான் நான் ஒரு கோயிலை எங்கே இருக்குது, நீங்கள் எந்த பக்கம் போனால் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு ஒரு கோயிலை நான் தேர்ந்தெடுத்து ஒரு கோயிலே சொல்லுவோம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுவும் முக்கியமாக முருகப்பெருமானுடைய ஆலயத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறோன்னா என்ன காரணம்னா, கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வணங்க 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 நம்மளுடைய என்ன கர்மா மட்டும் இல்லை, பிறவி போகும். அது மட்டும் இல்லை, நோய் போகும். அதே மாதிரி என்னென்ன நமக்கெல்லாம் குறை இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று. இந்த பூமியில் பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், போனோம் என்று இருக்கக்கூடாது. இந்த கலியுகத்தில் கிட்ட இந்த தமிழ்நாட்டுக்குள்ளர எந்தெந்த ஆலயங்கள் இருக்கிறதோ அந்த வழியாக நம்ம போகிற பொழுது கொஞ்ச நேரம் போய் அந்த இடத்துல, ஏன்னா இப்போ நான் சொன்னேன் சித்தர்களில் சிவவாக்கிய சித்தர்ன்றவர் அந்த இடத்துல தவம் பண்ணி முருகப்பெருமானை காட்சி கொடுத்துருக்கார். அந்த தலத்தில் தரிசனம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த சிவவாக்கியர் என்று சொல்லக்கூடியவருடைய மூச்சு காத்து அங்கே இருக்கு, அவருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கின்றது. முருகப்பெருமான் அந்த தலத்தில் அவருக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கும் ஏதேனும் ஒரு தரிசனத்தை முருகப்பெருமான் தந்தருள்வார், நம்மளுடைய மனக்குறைகளை தீர்ப்பார். அப்போ வாழ்வது மனிதர்கள் ஒரு முறைதான், அடுத்த பிறவி என்னவென்று நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத பொழுது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் கிட்ட எந்தெந்த கோயில்கள் இருக்கிறதோ அந்த கோயில்கள் அத்தனையுமே, நான் எல்லா கோயிலையும் தரிசிக்க முடியுமானா இல்லை. அருணகிரியாரே சொல்லிட்டார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ட்டார். இப்பிறவியில் மட்டும்தான் தரிசிக்க முடியும். இன்னொன்னும் இருக்கு, எல்லா கோயிலையும் தரிசிக்க முடியுமா? எல்லா கோயிலையும் பார்த்தவர்கள் யாருன்னா சொல்ல முடியுமா? எத்தனையோ கோடிக்கணக்கான ஆலயம் இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மானிட பிறவி இருக்கிற வரைக்கும் ஏதோ பக்கத்தில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. நான் முன்ன சொல்லும் பொழுது திருமலை கோயிலுக்கு எல்லாரும் தென்காசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்னாங்க, திருமலை கோயிலுக்கு நாங்கள்லாம் போனோமா, ரொம்ப அற்புதமான கோயில், அங்கே இருக்கக்கூடிய சிவகாமி பரதேசி அம்மையார் கட்டிய கோயில், திருச்செந்தூர் தேரையே நிறுத்திய அந்த அம்மையார், அதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த கோயில்னு ஒன்று இருக்குது, நாங்கள் அங்கே தரிசனம் பண்ணோன்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இந்த காங்கேயத்துக்கு போகிற வழியில் அந்த காங்கேயத்துக்கு பக்கத்திலே தான் இருக்குது அந்த கோயிலை, சிவன்மலை. அங்கே தான் உத்தரவு பெட்டி இருக்கிறது. முருகப்பெருமானுடைய உத்தரவு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கிறது. அந்த சித்தருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதுபோல நமக்கும் திருவருள் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, இறைவனுடைய கருணையினாலே இந்த ஒரு பாடல் எல்லாம் நமக்கெல்லாம் எப்படியும் வயசாயிட்டே இருக்குது. தினமும் நமக்கெல்லாம் ஒரு 40, 50, 60 இல்லை 16 கூட இருக்கட்டும், தினமும் இந்த பாட்டு மட்டும் மெமரி பண்ணி தினமும் பாட ஆரம்பிச்சிருங்க. இரவு தூங்கும் போது மட்டும். என்ன பாட்டு அது?
நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடிக்கில் வைப்பாய் என்னை. இந்த பாட்டை பாராயணம் பண்ணிக்கோங்க. இதை பாராயணம் பண்ணி தினமும் இல்லை பார்த்தோ பாராயணம் பண்ணியோ தினமும் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடிக்கில் வைப்பாய் என்னை. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே. பேசக்கூடிய ஒரு பெருமான் முருகப்பெருமான். பேசுற தெய்வம் யாரு? முருகப்பெருமானா. அதனால என்ன பிழை செய்தாலும் என்ன பண்ணுவாரா? பொறுத்து கொள்வாராம். அப்பன் சிவபெருமானே பொறுத்துக்கிறாருன்னா என்ன? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை எளிய வந்த பிரானை அன்னம் வைகும் வயற் படந்தனில் ஆரூரானை மறக்கலுமாமேண்டார். பிழையெல்லாம் தவிர்க்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். அந்த பிழையை பொறுத்து கொள்ளக்கூடிய பெருமான் என் அப்பன் முருகப்பெருமான். அதனால கண்டிப்பா என்ன பிழை செய்தாலும், அதனால்தான் ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி. நம்மலாம் பரம ஏழை. யார் முன்னாடி? முருகப்பெருமான் முன்னாடி. நம்மலாம் கோடீஸ்வரர் கிடையாது, பரம ஏழை. அதனால ஏன் பரம ஏழைன்னா, நீங்களாம் நினைக்கிறீங்க செல்வத்துக்காக பரம ஏழை கிடையாது. எதுக்காக? பிறவி எடுத்ததற்காக பரம ஏழை. ஏன்? பிறவி என்று ஒன்று கிடைக்கவே கூடாது. பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாம் நமக்கு துன்பம் தான். ஆனால் பிறவாமல் இருந்துச்சுன்னா இறைவன் பாதத்திலேயே இடம் கிடைச்சதுன்னா என்னவா இருக்கும்? என்ன பிழை செய்திருந்தாலும் குற்றத்தை பொறுத்து அவன் திருவடியில நிழல்ல நமக்கெல்லாம் இடம் கிடைக்கணும். அதை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாட்டு மட்டும் நான் மறக்காம சொல்லிடுங்க எல்லாரும். என்ன பாட்டு? நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள். ஏன்னா கலியுகத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? 2 கொடுத்து இறைவன் கெடுப்பார். நான் தண்டனை நமக்கு எது வழியும் கிடையாதுங்க. 2 தாங்க தண்டனை. ஒன்று பணம் கொடுத்து கெடுப்பார், இன்னொன்று நோய் கொடுத்து கெடுப்பார். என்ன நோய் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. கலியுகம் முத்த 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 2 நாள் தான் நம்மளுடைய உலகமே அழியும். ஒன்று நோயினால, இன்னொன்று பணத்தினால் அழியும். இது 2த்தினால தான் அழியுமா. அதனால நம்மளாம் முன்னாடியே கேட்டு வச்சிருவோம் இறைவன் கிட்ட. இருக்கிற ஆயுள் காலம் வரைக்கும் இறைவன் இடத்துல கேட்டு கேட்டு வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், கடைசி நேரத்தில் நம்மால சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா கூட அந்த இறைவன், ஐயோ குழந்தைக்கு நேற்று வரைக்கும் பேசி கொண்டிருந்த குழந்தை, என்னை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்த குழந்தை என்னிடத்தில் பேசு பேசு என்று கேட்டுக்கொண்டது. நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்க சொல்லி கேட்ட குழந்தை, அந்த குழந்தைக்கு இப்போ பேச தெரியலையே, நானே அந்த குழந்தையை என் திருவடியில சேர்த்துக்கிறேன்னு முருகப்பெருமான் சேர்த்துக் கொள்வாராம். அப்பேற்பட்ட ஒன்று இந்த பாட்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பாடலை மட்டும் நினைவுபடுத்தி சொல்லுங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நாளைய தினத்தில் வேல் மாறலில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.